நாம் வழக்கமாக மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். வேதத்தை கிரமமாக படிக்கிறது தான் நல்லது. அதுக்கு தான் தேவனே வேதத்தை ஒழுங்கு கிரமமாக கொடுத்துருக்கிறார். அதனால அங்கொன்றும் இங்கொன்றுமா நம்ம பேசாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனமாக புத்தகமாக பார்க்குறோம். ஆவியான ஒரு நோக்கத்துக்காக அதை எழுதி கொடுத்துருக்கார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 24 27 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 26வது பக்கம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் கடைசியாக 24 27 நான் வாசிக்கிறேன். அவர்கள் கப்பர்நகூமில் வந்த பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்த பொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார் என்பது இது கர்த்தருடைய வார்த்தை. எப்பொழுதெல்லாம் நம்ம வேதத்தை திறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரம் ஒரு துன்மார்க்கமான எஜமானுக்கு ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனா எப்படி வாழ்றது, ஒரு துன்மார்க்கமான பக்தியற்ற கணவனுக்கு ஒரு விசுவாசியா கிறிஸ்தவ மனைவியா எப்படி வாழ்றது, ஒரு துன்மார்க்கமான ராஜாவுக்கு, கொடுங்கோல் செய்யக்கூடிய ராஜாவுக்கு ஒரு கிறிஸ்தவ குடிமகனா எப்படி வாழ்றது, இதெல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பம். கிறிஸ்தவ வாழ்க்கையில உலக அதிகாரங்களுக்கும் துன்மார்க்கமான அதிகாரங்களுக்கும், அது தேசத்திலையும் குடும்பத்திலையும் சபையிலையும் சமுதாயத்திலையும் கடவுள் கொடுத்த அதிகாரங்களை ஒரு கிறிஸ்தவனா நம்ம எப்படி அணுகிறது, ஒரு கிறிஸ்தவனா எப்படி நம்ம செயல்படுகிறது, அதான் ஆண்டவர் இந்த பகுதியில நமக்கு சொல்றார். வாசிச்ச இந்த வேத பகுதி உலக அதிகாரங்கள் மத்தியில கிறிஸ்தவ விசுவாசத்தை எப்படி ஆற்றிக்கொள்வது, உலகத்தினுடைய துன்மார்க்க அதிகாரத்துல ஒரு கிறிஸ்தவ குடிமகனா, விசுவாசம் உள்ள மனைவியா, ஒரு விசுவாசம் உள்ள வேலைக்காரனா, ஒரு தேசத்துக்கு உள்ள ஒரு குடிமகனா எப்படி வாழ்றது, அதான் இங்க நம்ம 3 அடிப்படையான விஷயத்தை பார்க்கிறோம். முதல்ல 24வது வசனம். முதல் அதிகாரத்தினுடைய பின்னணியை மறந்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம என்ன பார்க்குறோம், முதல்ல அந்த சீசர்கள் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாக துக்கப்படுறாங்க, நிராகரிக்கிறாங்க. 16 அதிகாரத்துல இயேசு ரொம்ப ஃபோக்கஸா தனது மரணத்தை தான் பேசிட்டு இருக்கிறார். அதுலதான் அவர் அவர்களை மறுரூப மலையில கூட்டிட்டு போய் தனது மகிமை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி அந்த மகிமையில மோசேயாவையும் எலியாவையும் அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்தை உறுதிப்படுத்துறார். அந்த மகிமையை விட அவருடைய மரணம் முக்கியம், அதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றார். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்பொழுது அவர் மறுரூப மலையில இருந்து இறங்கி வரும் பொழுது அங்க அவருடைய சீசர்கள் தோற்று போனவர்களா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவிசுவாசிகளா, வேதப்பாரர்களுடைய எதிர்ப்பு மத்தியில அங்க நிற்கிறாங்க. இயேசு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை, விசுவாச போராட்டம், அதற்கு சிலுவையினுடைய அவசியம் என்னன்றதை அவர் கரெக்டா ஃபைனலாக சொல்லி முடிக்கிறார். தனது மரணத்தையும் பாடுகளை 23 சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 24வது வசனத்துல நம்ம பார்ப்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்த பொழுது, கப்பர்நகூம் பல முறை நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்க, கப்பர்நகூம் தான் இயேசு வளர்ந்த ஒரு ஊர். அவர் பெத்லகேம்ல பறக்கிறாரு, நாசரேத்துல குழந்தை பருவம் வரைக்கும் இருக்கிறாரு, ஊழிய நாட்கள் வரைக்கும். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கப்பர்நகூம்ல வந்து செட்டில் ஆகிறார். அவருடைய பெரும்பாலான கலிலேய ஊழியங்கள் கப்பர்நகூம்ல இருக்குது. கலிலேயாவுடைய தலைநகரம் தான் கப்பர்நகூம். கப்பர்நகூம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒரு வாணிப ஸ்தலம், வெளியில இருந்து பொருட்களை விற்பதற்காக வாங்க. அதனால கப்பர்நகூம்ல வந்து வரி வசூலிக்கக்கூடிய டோல் கேட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய வரி வசூலிக்கக்கூடிய இடங்கள் கப்பர்நகூம்ல அதிகமா இருக்கும். அந்த கப்பர்நகூம்ல தான் இந்த சுவிசேஷம் எழுதின மத்தேயு ஆயக்காரனாக வரி வசூலிக்கிறவராக இருக்கிறார். இப்ப அந்த கப்பர்நகூம்ல அவங்க இருக்கிறாங்க. இயேசுடைய பரிச்சயமான ஊர், அநேக உபதேசங்களை அநேக அற்புதங்களை அவர் செய்த ஊர். இப்ப அங்க வரிப்பணம் வாங்குறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்தார்கள். இப்ப வரிப்பணம் வாங்குறவர்கள்னா நமக்கு பைபிள்ல எப்பயுமே கலாச்சார பின்னணி தேவை, அதனுடைய வரலாற்று பின்னணி இல்லாம எந்த வசனத்தையும் நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியாது. யாரு வரிப்பணம், என்ன வரிப்பணம் கேட்கிறாங்க, ஏசு என்ன பதில் சொல்றாரு, இதெல்லாம் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ரோமர்கள் ஆட்சியில வரிகளை தாங்கள் ஆளக்கூடிய நாட்கள்ல விதிச்சாங்க. ரோமர்கள் இயல்பா 3 பிரதான வரிகள்ல எல்லா அந்நியர்களிடத்துலயும் வாங்குறாங்க. அதுல யூதர்கள் இடத்துல பெரும்பாலும் தலைவரின்னு ஒண்ணு வாங்குவாங்க. ஒரு மனுஷன் ஒரு ராஜ்யத்துல பிறந்து அவன் 20 வயசுக்கு மேல இருக்கிறானாவே அவன் வரி கொடுக்கணும். சரிங்களா? வருஷத்துக்கு 10% அவன் வரி கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயிச்சுவாங்க. 2வது தொழில் வரி. அவன் என்ன வியாபாரம் பண்றானோ அதுல 15% அரசாங்கத்துக்கு அவன் செலுத்தணும். தலைவரி, தொழில் வரி, அதுக்கப்புறம் வியாபார சந்தை வரி. ஒரு பொருளை இன்னொரு ஊருக்கு நடத்து கொண்டு போகும்போது இங்க டோல்கேட் வைக்கிற மாதிரி ஒரு பொருளை இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் அல்லது வேற ஒரு ஊர்ல இருந்து பொருட்களை வாங்கி வந்து நான் வியாபாரம் பண்ணும் பொழுது
அந்த வியாபாரத்துக்கான சந்தை வரியை நான் செலுத்தணும். நான் வேலை பார்க்கறதுக்கு செலுத்தணும், நான் வியாபாரம் பண்றதுக்கு செலுத்தணும், நான் குடிமகனா இருக்கிறதுக்கு செலுத்தணும். இது காமனா ரோம அரசாட்சியில் இருக்கிற எல்லா நாடுகளையும் செலுத்தப்பட்ட வரி. இப்ப இயேசு இந்த இடத்துல அந்த வரியை பேசணும். இங்க வரி வாங்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த 3 வரியில எந்த வரியும் சொல்லலாம். ஏன்னா வரி கட்டாயப்படுது, அவன் ஆப்ஷன் கிடையாது. நீ வரி செலுத்தலாம், செலுத்தாம போகலாம் இல்லை. ரோமர்களுடைய ஆட்சியில எல்லாரும் இந்த 3 வரியை கட்டாயம் செலுத்தணும். ஆனா இங்க அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்கிறான். செலுத்துகிற விருப்பம் இல்லையா அப்படின்னா மூல மொழியில இருக்கு. செலுத்தக்கூடிய விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய வரி இந்த 3க்கு அப்பாற்பட்ட இன்னொரு வரி இருந்தது. அதுதான் ஆலய வரி, தேவாலய வரின்னு ஒரு வரி இருந்தது. இப்ப தேவாலய வரி யார் வசூலிப்பாங்கன்னா யூதர்கள் தான் வசூலிப்பாங்க. யூதர்கள பிரதானமானவங்க தேவாலய வரி ஒவ்வொரு யூதன்கிட்டையும் வசூலிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க வசூலிச்சு அந்த தொகையை தேவாலயத்துல போய் கொடுப்பாங்க. தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த ஆலய வரியை கலெக்ட் பண்ணி, அது நோக்கமே ஆலயத்தை சீரமைக்கணும், ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திக்கணும். ஏன்னா எருசலேம் தேவாலயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கட்டப்படுகிறது. அதுல பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் மற்ற இதுக்கும் பல தேவைகள் இருக்கு. யாத்திராக 30ஆம் அதிகாரத்தை வீட்டில் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஆலயத்திலையும் பலி செலுத்தக்கூடிய பொருட்களுக்கு 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூதனும் அரை சேக்கல் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். அந்த அரை சேக்கல் ஒவ்வொரு யூதனும் கொடுக்கறதுனா ஆசாரியன் ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கும் ஆசாரியுடைய தேவைகளுக்குமான சிஸ்டமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாத்திராக 31ஆம் அதிகாரத்துல அது இருக்குது. நெகேமியா காலத்துல நீங்க வாசிச்சாலும் இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்டும் பொழுது அதே நெகேமியா ஜனங்களிடத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்குமான வரிய விதியா அவங்க அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு செய்யறாங்க. இயேசு ஒரு தீர்க்கதரிசியா ஒரு போதகரா இருக்கிறனால அவர்கள் உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா, தேவாலயத்துக்கான வரியை உங்க போதகர் செலுத்துறாரா? இப்போ அது யூதன்ட்ட கலெக்ட் பண்ணி ஆசாரியன் கொடுக்கப்படுது. ஆசாரியன் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த வரியை பயன்படுத்த முடியாது. அந்த வரியினுடைய பாதி பணம் ரோம கவர்மெண்ட்டுக்கு அவன் செலுத்தணும், ரோம அரசாங்கத்துக்கு அவன் செலுத்தணும். பாதி பணத்தை தான் அவன் ஆலயத்துக்கு பயன்படுத்தணும். அதுலயும் பல ரூல்ஸ் இருக்கு, சரிங்களா? இதுதான் இங்க கேட்கிறாங்க. ஏன்னா இப்ப இது அவரை பிடிக்கிறது, எப்படியாச்சும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது. ஏற்கனவே மத தலைவர்கள் பல உபதேசங்கள் மூலமா அவரை பிடிக்கலான்னு பார்த்தாங்க. அவருடைய அற்புதங்களை சொல்லி அவருடைய அற்புதங்கள் பொய்ன்னு சொல்லி பிடிக்கலான்னு பார்த்தாங்க. அவரை பெயர் சேபூர்னு சொன்னாங்க. இப்போ மறுரூப பயிலிருந்து வரும்போது அவருடைய சீசனுடைய தோல்வியை சொல்லி அவரை கைது பண்ணலான்னு பார்த்தாங்க. அவர் கொலை செய்வதற்கான முகாந்தரம் ஏதாச்சும் ஒரு வகையில இருக்குமா அப்படின்னு பார்த்துதான் இங்க அவர் ஆலயத்துக்கு வரி ஒழுங்கா கட்டாரா. ஏன்னா அவர் எப்பயுமே நான் தான் ஆலயம் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஆலயம் சீக்கிரம் இடிபடுன்றார். தேவராஜ்யம் வந்துருச்சு, இனி ஆலயத்துல மகிமை கிடையாது, பலி எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. கருத்தான ஆசாரியர்கள் பரிசேயர்களுடைய உபதேசத்தையும் வாழ்க்கை முறையும் தப்புன்றார். தேவாலயத்துல போய் சாட்டை அடிச்சு அவங்களுடைய பலகையெல்லாம் தூக்கி வீசுறார், அவங்களுடைய காசு கடையெல்லாம் தூக்கி வீசுறார், அவங்க அதை வியாபார ஸ்தலமா மாத்தினதை பிடிச்சி கோபமா இருக்கார். இப்படிப்பட்ட இயேசு கட்டாயம் இந்த ஆலயத்துக்கான வரியை செலுத்த மாட்டாரு. அப்ப அதை வச்சு இவர் குற்றம் சாட்டி இவர் ஒரு யூத ஆலயத்துக்கான வரியை கொடுக்கல, அதனால இவர் யூதனா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அவரை தண்டிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க வர்றாங்க. இந்த சம்பவம் மத்தேயு தவிர வேற எங்க இல்லை. மத்தேயு மட்டும்தான் இதை ரொம்ப குறிப்பிட்டு ஒரு நோக்கத்துக்காக சொல்றாங்க, வேற எந்த சுத்தியத்துல இல்லை. மத்தேயு ஒரு ஆயக்காரர், மத்தேயு தான் வரி கலெக்ட் பண்றவர். இப்ப அவர் தான் இதை முக்கியமா சொல்றாங்க. மத்தேயு இதை எழுதணும்னு ஆவியானவர் முடிவு பண்ணி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்துக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். இதுல நீங்கள் நான் அறிய வேண்டிய முதலாவது ஒரு சத்தியம் இருக்கு. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. போய் கேட்டா இயேசு எப்படியும் கொடுக்க மாட்டாரு. இன்னொன்னு இந்த பணம் நேர்மையா செலவு பண்ணணும், இந்த பணம் அநியாயமாக தான் போகுது. அந்த ஆசாரியர்களும் அதை கொள்ளையடிக்கிறாங்க, இந்த ரோம அரசாங்கமும் கொள்ளையடிக்கும். அதனால இயேசு கட்டாயம் கொடுக்க மாட்டாரு, நிராகரிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல யார்கிட்ட கேட்கறாங்க? இயேசு கேட்கல, பேதுருட்ட தான் கேட்கறாங்க. ஏன் பேதுருட்ட கேட்கறாங்க? ஏன்னா இயேசு பெரும்பாலும் சீசனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஒருவேளை ஒரு பேதுருடைய வீட்டில் இருந்திருக்கலாம். அப்ப வீட்டில் இருக்கும்போது வீட்டில் யாரு ஓனரோ அவங்க தான் வரி கேட்பாங்க. இப்ப அதனால பேதுருவை கூப்பிட்டு உங்க போதகர் வரி செலுத்துறது இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப பேதுரு என்ன சொல்றான்? செலுத்துகிறா அப்படின்னு சொல்லி. இயேசு பேதுரு பொய் சொன்னான்னு சொல்லல. நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா நீ பொய் சொல்லிட்ட, நான் வரி நான் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லல. இயேசு வரி செலுத்துறதை பேதுரு பார்க்காம அவர் வரி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. பேதுரு எனக்கு தெரியாதுங்க, நீங்க அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் சொல்றேன். அவர் ரொம்ப தெளிவா அவர் செலுத்துகிறாரு அப்படின்றான். அப்படின்னா இயேசு செலுத்தி இருக்கிறார். இயேசு அதை மறுக்கல. பின்பகுதியில் இயேசு போய் செலுத்துன்னு தான் சொல்றார். அப்ப இயேசு வரி செலுத்தி இருக்கிறார். 21ஆம் அதிகாரத்துல இதே பகுதியில இதே ஒரு பிரச்சனை வேற வகையில வருது. 22ஆம் அதிகாரம் 17-21.
ஃபைனலா அவரை குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது இவர் ரோம் அரசாங்கத்துக்கு உளவாளியா இருக்கிறாரா, ரோம் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிறாரான்னா அவரை சோதிக்கும்படியா நீங்க என்ன சொல்றீங்க? யூதர்கள் மத்தியில் இந்த சோதனை சொல்றாங்க, ராயனுக்கு வரி கொடுக்குறது நியாயமா இல்லையா? நீதியின்படி கொடுக்கக்கூடாது. நீதியின்படி ரோமன் அவனுடைய ராஜா கிடையாது, அவன் அநியாயமா அந்த தேசத்தை கைப்பற்றி இருக்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, வரிக்காசை காட்டு, இந்த சொரூபமும் மேலெடுத்து யாருடைய? இந்த ராயனுடைய ராயனுக்கு செலுத்து, தேவனுடைய தேவனுக்கு செலுத்து. இயேசு வரி செலுத்துறதை ஆதரிக்கிறாரு, இயேசு வரி செலுத்தணும்னு அவர்களுக்கு சொல்றாரு. இப்ப அதான் இங்க 17வது அதிகாரத்திலையும் நம்ம கவனிக்கிறோம். பேதுரு சொல்றாரு, அவர் வரி செலுத்துறார். முதல்ல இந்த பகுதி நமக்கு முன்னே ஒன்று சொல்லுது, இந்த உலகத்துல எல்லா துன்மார்க்க அதிகாரங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய தீமையை தேவனால் கண்காணிக்கப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. யோபுலை பார்க்கிறோம், இங்கே இயேசு மிக தெளிவா அதவர்களுக்கு சொல்றார். இயேசு ராயனுடைய ராயனுக்கு செலுத்து, தேவனுடைய தேவனுக்கு செலுத்து சொன்னா நீ அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகின்ற, உனக்கு மேல உள்ள அதிகாரம் துன்மார்க்கனா இருந்தாலும், உனக்கு மேல உள்ள அதிகாரம் அநீதி செயல்படுகிறவனா இருந்தாலும், உனக்கு மேல உள்ள அதிகாரம் தேவ பக்தியற்றவனா இருந்தாலும், நீ குடிமகனா, மனைவியா, சிட்டிசனா, வேலைக்காரனா கீழ்ப்படி. பல இடங்கள் அதை நமக்கு சொல்லுது. யோசேப்பு எகிப்துக்கு கீழ்ப்படுகிறான், தானியேல் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் வேதம் எங்கேயுமே உலக அதிகாரத்தை எதிர்த்து நில்லுன்னு சொல்றேன், அநியாயத்தை தட்டி கேள்வி சொல்றேன், அநியாயத்துக்கு எதிராக போராடு, அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடு அப்படின்லாம் வேதம் எங்கேயுமே சொல்றேன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அநியாயத்தை சகித்து வாழுன்னு, அநியாயத்துக்கு நீதி செய்யும் சொல்லு, தீமைக்கு நன்மை செய்ய, அதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். ரோமர் 13ஆம் அதிகாரம் இது அப்படியே நம்ம நிருபங்களையும் எப்படி நடைமுறை வாழ்க்கையும் தொடர்பா இருக்குதுன்னு ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பவுல் சொல்றாரு, ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2. சொல்லிட்டாரா, மேலான அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படி, கடவுள் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அதிகாரத்தை நீ எதிர்த்து நின்னு சொன்னா கடவுளை எதிர்த்து நீங்க ஒரு ராஜாவை கடவுள் தான் வச்சிருக்கிறார், பார்வோனை கடவுள் தான் வச்சிருக்கிறார், நேபுகாத் நேச்சார கடவுள் தான் வச்சிருக்கிறார், ரோம சீசனை கடவுள் தான் வச்சிருக்கிறார், எம்எல்ஏவை, முதலமைச்சரை, பிரதம மந்திரியை, அவன் எவ்வளவு துன்மார்க்கான, கடவுளுடைய அதிகாரம் இல்லாம எவனும் சீட்ல வந்து வர முடியாது. தேவன் சர்வ சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய ராஜாக்களையும் பிரபுக்களையும் அதிகாரங்களையும் ஏற்படுத்துறார். துன்மார்க்கமான கணவன், துன்மார்க்கமான அரசியல்வாதி, துன்மார்க்கமான எஜமான், இதையெல்லாம் கடவுளால ஏற்படுத்தப்படுகிறது என்பதை அவர் சொல்றாரு. எதுக்காக? அதுக்கு நீ கீழ்ப்படி, அதிகாரிகள் தேவனுடைய கருத்துக்களாக இருக்கிறாங்க. அதுல 7 சொல்றாரு, 13:7 வாசிங்க. ரொம்ப தெளிவா ஏசு சொன்னது அப்படியே பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடமையை செலுத்து, வரியை செலுத்து, தீர்வை செலுத்து, யாருக்கு ஹம்பிளா இருக்கணும் அவங்ககிட்ட தாழ்மையாரு, அதிகாரத்துக்கு பயப்படுன்ற ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவனா எனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் எனக்கு மேல இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் நான் கீழ்ப்படியணும். அவன் அநியாயமா தான் வரி விதப்பான், அவன் கடவுளுக்கு எதிராக தான் செயல்படுவான். அவனுடைய வரி விதிப்பு, அவனுடைய ஒவ்வொரு சட்டங்களும் கடவுளுக்கு பிரியமா இருக்க. ஆனா ஏசு நான் சொல்ற, நீ ஒரு கிறிஸ்தவனா அந்த அதிகாரத்துக்கு சப்மிட் பண்ணு, நான் தான் அவனை வச்சிருக்கேன். எந்த இடத்துல எதுக்குன்னு சொல்றாரு, எதுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு நமக்கு சொல்றாரு. ஆனா சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் தவிர மற்ற எல்லா அதிகாரத்துக்கும் நீ கீழ்ப்படி. அவன் சுவிசேஷத்தினுடைய கதவை அடைக்கும் பொழுது அங்க நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பயும் போராட்டம் பண்ணக்கூடாது, அகிம்சையா தான் நீ ஜெயிக்கணும், சண்டை போடக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் மீன்ஸ் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஷ்டத்துக்கு பிரதம மந்திரிக்கு எந்த கணமும் கூப்பிடுறதில்லை, மரியாதை இல்லாம பேசுறது, முதலமைச்சரை ஒரு பதவியில கடவுள் வச்சிருக்காருன்னு சொன்னா மீன்ஸ் போட்டு அவர் அசிங்கப்படுறது, அரசியல் தலைவர்கள் அசிங்கப்படுறது, எம்எல்ஏ எம்பி அவன் எவ்வளவு துன்மார்க்கா இருந்தாலும் அவன் உனக்கு அதிகாரியாக தான் வச்சிருக்கிறார். அவனை கேலி பேசுறதோ, அவனை பரியாசம் பண்ணுகிறதோ, அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறதோ, அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்புறுத்தல்களை செய்தாலும் கூட நீ சபிசுவாருன்னு நான் சொல்றேன். இப்ப ஏன் இதை மத்த எழுதுறா, மத்த எந்த காலத்துல இந்த சுவிசேஷத்தை எழுதுறாருன்னா கிறிஸ்தவர்கள் ரோமர்களால துன்புறுத்தப்படுகிற நிலையில எழுதுறாரு. ஆதி சபை வளர்ந்து பெருகும் பொழுது யூதர்கள்ட்ட அடி வாங்குச்சு, அது அப்போ சொல்ல நீங்க பாக்குறோம். யூதர்களுக்கு அப்புறம் ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் ஆட்கொண்டு கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில போட்டு கொடுமையா நடத்தலாம். அப்ப ஒவ்வொரு சபை மக்களும் இந்த அதிகாரத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. எப்படி இந்த துன்மார்க்கமான ரோமனுக்கு நான் கீழ்ப்படுகிறது,
நான் கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது இவைய உரிமையை பறிக்கலாம். கிறிஸ்தவனா இருந்தா வேலை கிடையாது, கிறிஸ்தவனா இருந்தா தொழில் செய்ய முடியாது. கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது அநேக உபத்திரவங்களை ரோம அரசாங்கம் கொண்டு அவன் ஒடுக்குச்சு. ஆராதிக்க முடியாது, வீட்டுல ஆராதிக்க கூடாது. ராயனை தவிர யாரை வணங்கினாலும் சிறைச்சாலை தான் போடுவான். மிருகத்தை கூட போட்டு அவனை கொலைதான் செய்வான். அப்படிப்பட்ட சமுதாயத்திலும் பேதுருவும் பவுலும் யோவான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது நீ கீழ்ப்படி, நீ சப்மிஸ்வாரு, அவனை எதிர்த்து சண்டை போடாத அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றான். இந்த உலகத்திலேயே தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் தான் உண்மையான குடிமகனா இருக்க முடியும். கிறிஸ்தவன் தான் உண்மையான கணவனு கட்டப்படுகிற மனைவியா இருக்க முடியும். கிறிஸ்தவன் தான் உண்மையான எஜமான கட்டுப்படுகிற வேலைக்காரனா இருக்க முடியும். கிறிஸ்தவன் தான் இந்த உலகத்துக்கு அதிகாரத்துக்கு எப்படி கீழ்பட்டு நடக்குன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா முன்னுதாரணமா இருக்க முடியும். அதான் வேதம் நமக்கு சொல்றது. பேதுரு இதை ஞாபகப்படுத்துற 1 பேதுரு 2 அதிகாரம் 13-14. 1 பேதுரு 2 அதிகாரம் 13-14 வாசம். பதினஞ்சு. கர்த்தர் நிமித்தம் எல்லா கட்டளைகளுக்கும் நீ கீழ்ப்படி. எந்த அதிகாரியா இருந்தாலும், அவன் தீமஸ் பண்ணாலும் ஆக்கினை பண்ணாலும் அவனுக்கு நன்மை செய்கிறவனாக இருந்து கீழ்ப்படுகின்ற ஒரு காரியத்தை தேவன் சொல்றார். ஏன்னா இந்த உலக அரசாங்கங்கள் என்பது தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமா தான் தேவன் இந்த உலகத்தினுடைய பாவத்தை கட்டுப்படுத்துறார். இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள் மூலமா தான் மனிதர்கள் சுயாதீனமா செயல்பட முடியாத தடையங்களை உண்டு பண்றார். இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள் மூலமாக தேவன் தனது பொதுவான கிருபையை செயல்படுத்தி ஆளுகிறவராக இருக்கிறார். அவர்கள் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கும் பொழுது அவர்கள் கடவுளுடைய எல்லைக்குள்ளாக செயல்படக்கூடிய எல்லாவற்றிற்கும் பூரணமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் சொல்றார். கடவுளுடைய இடத்தை அவங்க அதிகாரிக்கும் பொழுது, இப்போ ஒரு எஜமான் என்னை பொய் சொல்லும் பொழுது, ஒரு வேலைக்காரனா நபீர் அங்க நான் பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். ஒரு எஜமான் என்னை ஊழல் பண்ண சொல்லும் பொழுது, திருட சொல்லும் பொழுது, அப்போ எனக்கு தேவ அதிகாரம் முக்கியம், மனித அதிகாரம் முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு எஜமான், நான் ஒரு எம்பியா இருக்கேன், என்னை உட்காந்து கீழே உட்காந்து கூட்டுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? அதை எதுக்க முடியாது, நான் செஞ்சுதான். ஸோ எஜமான் கடவுளுடைய கட்டளைக்கு விரோதம் இல்லாம சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் நான் அடிப்படையில் கீழ்ப்படியும். அவன் என் மேல வரிய அநீதியா செலுத்தினாலும் அதுக்கு கீழ்ப்படியும். 1 மைல் தூரம் நடக்கணும்னா 2 மைல் தூரம் நடந்து போன்றார். ஒரு கணத்தா இருந்தா இன்னொரு கணத்தை காட்டுன்றார். அங்கே எடுத்து கொண்டவனுக்கு வஸ்திரத்தை விட்டு விடுன்றார். அதிகாரங்களுக்கு முன்பாக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகள் அப்படி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார். லூக்கா 2 அதிகாரம் 51வது வசனம். லூக்கா 2 அதிகாரம் 51வது வசனம். இயேசு கிறிஸ்து யோசேப்பு மரியாளுக்கு பிறக்கும்போது அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா தான் இருக்கிறார். யோசேப்பு மரியாளும் பாவிகளா பலவீனங்களா தான் இருக்கிறார். ஆனா அந்த பாவிகள் பலவீனமான அந்த தாய் தகப்பன்மார் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். யோசேப்பு மரியாளும் பூரணமா இயேசு எடுத்துக்க முடியாது. யோசேப்பு மரியாளுடைய ஆலோசனைகள் எப்பொழுதுமே சரியா இருந்திருக்க முடியாது. யோசேப்பு மரியாதை எப்பொழுதும் தேவனது பரிபூர்ணம் செய்திருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பலவீனம் உள்ள அதிகாரத்துக்கு இயேசு கீழ்ப்படுகிறார். பரிசேயர்களும் பரிசேயர்களும் தேவாலயத்துல போதிக்கும் பொழுது இயேசு அங்க உட்கார்ந்து கவனிக்கிறார். துன்மார்க்கமான அதிகாரிகள் ஆலயத்தில் இருந்த பொழுதும் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு இயேசு உணவுகிறார், கீழ்ப்படுந்திருக்கிறார்ன்றத வேதம் நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது. அப்ப ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்தவனா நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை கடவுள் பயன்படுத்தி நம்மளை தாழ்மைப்படுத்துறார். நாம சுயாதீனமா செயல்பட முடியாதபடி நம்முடைய பெருமைகளை உடைப்பதற்கு, நாம நினைச்சபடி இந்த உலகத்துல வாழ முடியாதபடி தேவன் அதிகாரங்களை ஏற்படுத்தி வைக்கிறார். குடும்ப உறவுல கணவனை தான் தேவன் அதிகாரியா வச்சிருக்கிறார். கணவனை தான் தலைமைத்துவத்துல வச்சிருக்கிறார். கணவன் தான் குடும்பத்தை போஷிக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும். அந்த அதிகாரத்துக்கு மனைவி கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எஜமான்கள் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே அதிகாரத்தை ஆண்டவர் சபையிலேயே வச்சிருக்கிறார். சபையில போதக அதிகாரத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய விசுவாசிகள் வேதம் நமக்கு சொல்லுது. தேவன் வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும். அது ரொம்ப சிறப்பா சபையினுடைய அதிகாரம் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையினுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு மெய்ப்பர்களும் போதகர்கள் இருக்கிறார். சபையை வழிநடத்தக்கூடிய போதகர்கள் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிறதுனால சபை விசுவாசிகள் வேதபூர்வமான எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டு நடக்கணும். வேத அதிகாரத்தை கேள்வி கேட்கவோ, வேத அதிகாரத்தை சந்தேகிக்கவோ, வைத்து போராடவோ திருச்சபையில் உள்ள நபர்களுக்கு எந்த உரிமையும் வேதம் வழங்கலை. அது உலகத்துக்கு வழங்கலை, சபைக்கு வழங்கலை.
வேதத்துக்கு விரோதமான காரியத்தை போதகர் சொல்லும் பொழுதுதான் சபை அதை எதிர்த்து போராட வேண்டியது. அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிராகரித்து தான் சீர்திருத்த சபைகளும் புரொட்டஸ்டன்ட் சபைகளும் உருவாச்சு. அது தவிர வேதபூர்வமான எல்லா அதிகாரங்களும் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறனால சுவிசேஷத்துக்கு பாதம் இல்லாம, கிறிஸ்துவினுடைய மகிமைக்கு பாதம் இல்லாத எல்லா திட்டங்களுக்கும் எல்லா ஒழுங்குமுறைகளுக்கும் விசுவாசிகளா நம்ம எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா சபையினுடைய நாயகராகிய இயேசு அந்த அதிகாரத்தை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரத்தை அடுத்த திருச்சபை மூப்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதை நம்ம கவனமா இருக்கணும். தேவன் சபையில வைத்திருக்கும் பொழுது, குடும்பத்துல வச்சிருக்கும் பொழுது, தேசத்துல வைக்கும் பொழுது நம்மளை தாழ்மைப்படுத்த, நம்மளை உடைக்க, நாம பொறுமையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அதிகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேலைஸ்தலத்துல ஏன் நம்ம அதிகாரி முரட்டாட்டம் உள்ளவனா, ஏன் நம்மளை குடும்பப்படுத்துறவனா இருக்கிறானா, நம்ம பொறுமையிலவர்களா, சாந்தம் உள்ளவர்களா, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நான் சுயாதீனமா என் இஷ்டப்படி வாழ முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக எல்லா அதிகாரங்களையும் தேவன் என் மீது வைத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக தேவன் வைத்திருக்கார். ரொம்ப கவனமா இருக்கு. வீட்டுல தேவ பக்தியற்ற கணவன் இருந்தாலும் விசுவாசியுள்ள மனைவி அந்த கணவனுடைய அதிகாரத்தை எதிர்க்க முடியாது. நாபால் அபிகாயிலுடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். நாபால் ஒரு மதியினன், ஆனா அபிகாயில் ஒரு குணசாலியான புத்திசாலியானவன். ஆனா அவனுடைய மரணம் வரைக்கும் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவளா இருந்தான், தேவ பக்தி உள்ளவளா இருந்தான். தாவீதை எதிர்க்கும் பொழுது, மதியினமா இருக்கும் பொழுது அவள் தந்திரம் உள்ளவளா, ஞானம் உள்ளவளா அவள் செயல்பட்டதை வேதம் சொல்லுவாள். அதை தவிர மற்ற எல்லா வகையிலும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோம். இரண்டாவது இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 25 இருந்து அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராதபடி. அவ்வளவுதான். 25 இருந்து 27 அந்த முதல் பகுதி வரைக்கும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பேதுரு சொல்லிட்டு வந்துட்டார். இயேசு கவனிக்கிறார். இயேசு அங்க எதையும் பேசல. வரி செலுத்துறது இல்லையா, செலுத்துறான்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப பேதுரு வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே பேதுரு பேசுறதுக்கு முன்னாடி இயேசு பேசுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு ஒரு காரியத்தை பேச முன் வர்றான். அவருடைய இருதயத்துல ஒரு விஷயத்த பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. என்ன விஷயம்? இந்த அதிகாரிகள் இவ்வளவு அநியாயமா வரி கேட்கிறாங்க, நீங்க அந்த வரியை கொடுக்குறீங்க. அவர்கள் தீமையானவர்களாக இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் சுரண்டுறாங்க, நம்முடைய சம்பளத்தை சுரண்டுறான், நம்முடைய குடும்பத்தை சுரண்டுறான், நம்முடைய தேசத்தை சுரண்டுறான், நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறான். இவனுக்கு எதுக்கு நீங்க வரி கொடுக்குறீங்க? இவனுக்கு வரி கொடுக்கறத எதுக்கு நீங்க உற்சாகப்படுத்துறீங்க? அந்த நியாயம் எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய ஆதங்கம், ஒரு பெரிய ஒரு பேதுரு ஒரு வியாபாரி, ஒரு மீன் வியாபாரி. அவனுக்கு ஒரு படகு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்பொழுது வரி செலுத்த வேண்டியது இருக்கு. பெரும்பாலான பணத்தை அரசாங்கம் பிடிங்கிருக்கு. அப்ப நார்மலா தொழில் பண்ணக்கூடிய எல்லாரும் வறுமையில, அந்த வரி சுமையினால ஒரு பெரிய ஏழ்மையிலையும் கூட்டாட்டத்திலையும் பொருளாதார நெருக்கடியில இருக்கு. அப்ப பேருக்கு அந்த பாரம், அந்த இருதயம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா? அவங்க என்ன பண்ணாலும், என்ன அநியாயம்னா நம்ம கொடுத்துட்டே போடுமா? நம்மளை ஒடுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை சுரண்டுட்டே இருப்பாங்க, நம்ம உங்களை கீழ்பிடிச்சு நடக்கிறதான்ற ஒரு பெரிய ஆதங்கம். அவற்றை கேட்டே ஆகணும். பேதர் முன்மொழியும் பொழுது இயேசு பேதருடைய இருதயத்தை அறிந்து, பேதருடைய வேதனையை அறிந்து, பேதருடைய போராட்டத்தை அறிந்து அவர் பதில் சொல்றார். இன்னைக்கு நமக்கு அதான் பிரச்சனை. மனித சுபாவம் இயல்பா அதிகாரத்துக்கு கீழ்படியாது. பாவத்தில் இருக்கிற எப்பயுமே அதிகாரத்தை எதிர்ப்பான். அவனை இன்னொரு யாருமே கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. பாவத்தில் இருக்க நான் சுதந்திரமா இருக்கணும். எந்த அதிகாரமும் யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. நான் யோக்கியன், நான் கரெக்ட், எந்த அதிகாரமும் என்னை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படிதான் இயல்பா எல்லா மனுஷனும் இருப்பான். அவனை கட்டுப்படுத்தி தாழ்வுப்படுத்தி இயல்பா மனிதனுக்கு வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது. பிசாசுடைய குணமே, பிசாசை எப்படி உருவாக்குறான்? கடவுளுடைய அதிகாரத்தை கட்டுப்பட மாட்டேன்றான் பிசாசு உருவாக்குறான். தேவதூர்கள்லாம் அவரை வணங்கி ஆராதிக்கும் பொழுது நான் எதுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியணும்? என்கிட்ட வல்லம் இருக்குது, என்கிட்ட ஞானம் இருக்குது, நான் கடவுளுக்கு ஈக்குவலாக கூடாதா? கடவுளுடைய இடத்த நான் வரக்கூடாதான் பிசாசு நினைச்சனாலதான் அவன் கீழே தள்ளப்பட்ட பிசாசானா. ஆதாம்டால தான் சொல்ல வந்தான், நீ எதுக்கு அவரு கீழ் படிச்சிருக்கிற? நீயே படைத்த கடவுளுக்கு உண்மையிலவரா இருக்கிற, உனக்குன்னு சுயாதீனம் இருக்குது, உனக்குன்னு ஞானம் இருக்குது, உனக்கு பலம் இருக்குது, நீ கடவுளா இருக்கணும்னு ஆசைப்படலையா? அவரை மாதிரி உனக்கு வல்லம் வேணாமா? அவரை மாதிரி அதிகாரம் எவ்வளவு நாள் அடிமையா இருப்ப? எவ்வளவு நாள் அவர் சொல்றதை கேட்டே இருப்ப? எவ்வளவு நாள் அவரு கீழ்படிச்சே இருப்ப? இது எல்லாமே பிசாசுடைய குணம். அதிகாரத்தை எதுக்கக்கூடிய எல்லாரும் பிசாசுக்கு கைக்குள்ளியாதான். எந்த அதிகாரத்தை எடுத்தாலும் அந்த பிசாசுடைய கைக்குள்ளியாதான் இருக்கிறான். பேசாத அறியல. பேதருக்கு அந்த அதிகாரத்தை கீழ்படிய முடியல. பேதருக்கு ஒரு பெரிய உணர்ச்சி, ஒரு பெரிய போராட்டம் இருதயத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனா ஏசு அதை அறிகிறார். அவனுடைய வழியை பார்க்கிறார், அவனுடைய ஆதங்கத்தை பார்க்கிறார், அவனுடைய உண்மைதான், அவன் அநியாயமா தான் இருக்கிறான், உன்னை சொல்றதான் செய்யறான், உன்னை குடும்பம் தான் படுத்துறான், அதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்படி உணர்ந்துதான் அவர் முன்னாடி அவனுக்கு ஒரு பதில அங்க முன்வைக்கிறத. முதல் விஷயம், அநீதியான அதிகாரத்துக்கு எதிரான நமது பாடுகளையும் வழிகளையும் இயேசு அறிந்திருக்கிறார்.
நமக்கு அநியாயம் பண்றவன் செய்யக்கூடிய பரியாசங்களையும் பாடுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் நம்மளை சொல்றான், யார் யாரெல்லாம் நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்க பாக்குறான், யார் யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறான், இதை எல்லாத்தையும் தேவன் முழுமையாக அறிந்திருக்கிறார். அதான் அவர் அடுத்து அவர் அவன்கிட்ட பேசுறாரு. அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தங்கள் தீர்வையும் வருவையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யார் இடத்துல வாங்குகிறார்கள்? அவர் கேள்வி கேட்கிறார், நீ என்ன நினைக்கிறார்? அவன் வரி வாங்கிட்டு போயிட்டான், அநியாயமா வரி நம்ம கட்டியாச்சு, கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இயல்பா இந்த பூமியில ஆளக்கூடிய ராஜாக்கள் யார் மேல அவன் வரி செலுத்துறான்? அவன் வீட்டுல இருக்க அவன் பிள்ளைக்கு வரி செலுத்துவானா? அவன் குடும்ப உறவுகளுக்கு வரி செலுத்துவானா? ராஜா குடும்பத்துக்கு ராஜா வரி செலுத்த வரி கேட்க மாட்டான். அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கிற அந்நியர் இடத்துல தான் வரி கேட்பான். அந்நியனை சொல்லி தான் தான் ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வான். அதுதான் ரோமர்கள் பண்ணா. ரோம குடியிருப்பில் இருக்க எவனை வரி கேட்க மாட்டான். ரோமனா இருந்தா வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற புறஜாதிகள் இடத்துல தான் வரி செலுத்தும். இப்ப அதெல்லாம் பேதுரு சிந்திக்க முடியாது சொல்றாரு. இவ்வளவு கஷ்டப்படுற இவ்வளவு வேதனை பெற கரெக்ட். இந்த ராஜாக்கள் யார்கிட்ட வரியை தீர்வை செலுத்துறாங்க? பேதுரு என்ன சொல்றான்? அந்நியர் இடத்தில் தான் வாங்குகிறார்கள். சொந்த மக்கள்கிட்ட யார் வாங்க, சொந்த பிள்ளைகள்கிட்ட வாங்க, அந்நியர் இடத்தில் வாழுகிறார்கள். சொல்றாரு, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப யார பிள்ளைன்னு சொல்றாரு? 27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு சொல்லி சொல்றாரு. இயேசு தன்னையும் பேதுருவையும் சேர்த்துதான் பிள்ளைகள் சொல்லி சொல்றாரு. இயேசு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ராயனுடைய அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் தேவன் நம்மளை ஆளுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களும், இந்த உலகத்தினுடைய எல்லா துன்மார்க்கமான அதிகாரங்களும் இயேசுவுக்கும் இயேசுவினுடைய திருச்சபைக்காகவும் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் வேற, உலக அதிகாரம் வேற கிடையாது. இந்த உலக அதிகாரங்களை கடவுள் பயன்படுத்தினா சுவிசேஷத்தை செயல்படுத்துகிறார். இந்த உலக துன்மார்க்கமான ராஜ்யங்கள் கடவுளுடைய கருவிகளா, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கருவிகளா, கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் செயல்படுத்தக்கூடிய கருவிகளாக தேவன் வைத்திருக்கிறார். வரலாறு ஃபுல்லா ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா அதுதான். கடவுள் ஒருத்தனை ராஜாவை வைக்கும் பொழுது அவனை உடைச்சி அவன் மூலமாவே தான் ராஜ்யத்தை கட்டுறார். பார்வோன் இஸ்ரவேலை அடிச்சு நொறுக்கினான். கடவுளுடைய ஜனங்கள் வரவே கூடாது, அடிமைப்படுத்தினான். பார்வோன் வீட்டுல தான் ஒரு தலைவனை கடவுள் உருவாக்குறார். பார்வோனுடைய வீட்டுல தான் எகிப்தினுடைய தர்க்க சாஸ்திரத்தை வளர்ந்த மோசே உருவாகி பார்வோனை உடைச்சி கடவுள் தான் ராஜ்யத்தை கட்டுறார். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள்ள நுழையும் பொழுது அங்க ஏற்கனவே புறஜாதி ராஜ்யங்களை அவர் வச்சிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து எவ்வளவு பெரிய மீட்பை கடவுள் செயல்படுத்துறாரு. கடவுள் எப்படி யுத்தம் பண்றாரு, யுத்தம் பண்ணி எப்படி கானானை கொடுத்தாரு அவனுக்கு தெரியணும். சும்மா ஃப்ரீயா அந்த லேண்ட் இருக்கு உள்ள போன்னு சொல்லி கொடுக்கல. கடவுள் சண்டை போட்டு கானானை வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த உலக ராஜ்யத்தை தான் சுபிசேஷத்துக்காக தேவன் பயன்படுத்துகிறார். யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி எகிப்தினுடைய மேன்மைகள் மூலமா அவனை உயர்த்தி முழு உலகத்துக்கும் தேவன் யாருன்றதை காட்டுறதுக்காக தான் அந்த அதிகாரத்தை கடவுள் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வேத வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நடைமுறை கிறிஸ்துவ வரலாற்று கிறிஸ்துவம் எப்படி வளர்ந்தது? ரோமர்கள் ஆல்மோஸ்ட் கிறிஸ்துவத்தை ஒண்ணுலமாக்கிட்டாங்க 2ஆம் நூற்றாண்டுல. அப்போஸ்தலர் இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை தாங்கி பிடிச்சாங்க. அதுக்கடுத்து வந்தவங்கள போராட முடியல. சபையை அடிச்சு நொறுக்கப்பட்ட நேரத்துல ரோம அரசனை கடவுள் ரட்சிக்கிறார். ரோம அரசன் மூலமா, கான்ஸ்டான்டைன் மூலமா கிறிஸ்துவத்தை உலகெங்கிலும் பரப்பக்கூடிய நேஷனல் ரிலீஜியனா சொல்றான். அவனதான் கடவுள் பயன்படுத்துறான். ஐரோப்பிய தேசம் ரோமன் கத்தோலிக்கத்தும் ஐரோப்பிய நாடுகள் முழுமையா கிறிஸ்துவத்தை அடிச்சு வேதத்தை மூடி மறைக்கும் பொழுது இங்கிலாந்து மன்னனுக்கு கடவுள் சுவிசேஷத்தை அனுப்பி இங்கிலாந்து மன்னன் மூலமா ஐரோப்பிய நாடுகள் மூலமா சுவிசேஷத்தானவர் வர வைக்கிறார். இங்கிலாந்து தொடர்ந்து பின்வாங்கி அழியும் பொழுது அங்கிருந்து பியூரிட்டன்ஸ் அனுப்பி அமெரிக்க தேசத்துக்கு கடவுள் உருவாகிறார். உலக வரலாற்றை நல்லா வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராஜ்யங்களையும் கடவுள் தன்னுடைய சுவிசேஷத்தின் வழிகோலா தான் பயன்படுத்துகிறார். அந்த ராஜ்யங்களை ஒண்ணுலாமாக்கி தான் சுவிசேஷத்தினுடைய கருவிகளாக ராஜாக்களை பயன்படுத்த. அது நமக்கு முதல்ல புரியணும். நம்ம ஆளக்கூடிய ராஜா சுவிசேஷத்துக்கு எதிரி கிடையாது. நீங்க சுவிசேஷம் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா இயேசு யாரை எதிர்த்தார்? பைபிள்ல ஒரு இடத்துல கூட ரோமர்களை இயேசு எதிர்க்கவே கிடையாது. ராயனுக்கு விரோதமா இயேசு ஒரு வார்த்தையும் பேச, ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா இயேசு எந்த வார்த்தையும் சொல்ற, எந்த அநீதியும் சொல்ற. இயேசு யார் எதிர்த்தார்னா பரிசேயர்கள் எதிர்த்தார், வேதபாரகன் எதிர்த்தார், பிரதான ஆசாரியை. இயேசு எதிரி யாருன்னு சொல்றாரு? சுவிசேஷத்தை எதிர்க்க வேண்டாண்டா எதிரி. அரசரையில் உட்கார்றவன் எதிரி கிடையாது. ராஜாங்கத்தை ஆடுறவன் நமக்கு எதிரி கிடையாது. சிலுவையும் சுவிசேஷத்தை எவன் மறைக்கிறானோ அவங்க தான் நமக்கு சண்டை போடணும். அவனை தான் எதுக்கணுமே ஒழிய அரசாங்கத்துக்கு கூடாது. அதனாலதான் யூதர்கள் அவரை ரோமர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது பிலாத்து முன்னாடி இயேசு நிற்கிறார். பிலாத்து தேசாதிபதி, ரோம தேசாதிபதி.
பிலாத்து முன்னாடி இயேசு பேசுற வார்த்தைகளை உட்காந்து நீங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் உட்காந்து போய் வாசி பாருங்க வீட்டுல. இயேசு நிக்கிறாரு, பிலாத்து நிக்கிறான். பிலாத்து கேட்கிறான், என்னப்பா நீ யூதருக்கு ராஜாவா? நான் ஓ ராஜ்யம் என்ன பெருசா, நீதான் ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். இயேசு ராஜ்யத்தை எதுக்குறது தான் வந்து சொல்லவே இல்லை. இயேசு நான் ராஜா தான், ஆனா உன்னைய போல நிலத்துக்கு சண்டை போற ராஜா கிடையாது. நான் சத்தியத்துக்காக வந்த ராஜா. என் ராஜ்யம் வேற, ஓ ராஜ்யம் வேற. நான் உன்னை எதுக்கு வரல, ஓ கூட சண்டை போட நான் வரல. உன்னை எதிரியா நினைக்கவே கிடையாது. உன்னை என் கருவியை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். யூதர்களுக்கு ராஜா சொல்லும்போது, சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்க வந்த ராஜான்னு சொல்லும் பொழுது பிலாத்து சொல்றான், உன்னை சிலுவையில் அறையும் உன்னை விடுதலை படம் எனக்கு அதிகாரம் தெரியுமா? என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கிற, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏசு என்ன சொன்னாரு? உன் அதிகாரம் ஒண்ணும் இல்லை, உன்னை ஆள்றதே என் பிதாவினுடைய அதிகாரம் தான். பரத்திலிருந்து அழுறப்பட்டாலுடைய என் முடியை கூட உன்னால தொட முடியாது. தேவன் அனுமதிக்காம உன் சுண்டு வரல கூட என்னால தொட முடியாது. நான் உன் அதிகாரத்தின் கீழே இல்ல, என் பிதாவின் அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிலாத்துவுக்கு ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை சொல்றார். பிலாத்தவர் எதிர்க்கல். ஆசாரியனுடைய அரண்மனையில ஆசாரியன் எதிர்க்கிறார். நீதான் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவா? நான் தான் தேவகுமாரனாய கிறிஸ்து, மேகங்கள் மேல ராஜாவா வருவேன், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு போய் சொல்ற. ஆனா பிலாத்துக்கிட்ட அப்படி ஹேண்டில் பண்ணணும். பிலாத்துவுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லி, உனக்கு சத்தியம் தெரியணும்னா இந்த உலக ராஜ்யம் அழிஞ்சு போயிடும், உன் பதவி இல்லாம போயிடும், நீ இல்லாம போயிருவேன், உனக்கு உண்மை தேவை, உனக்கு கடவுள் பயம் தேவை, உன்னை ஆளுகிற பரம தேவனுடைய அறிந்து கொள்கின்ற ஒரு சுவிசேஷ கண்ணை கொடுக்க. அதுதான் பவுல ஊழியத்துல அடிக்கும் பொழுது, பவுல எல்லாருமே யூதர்கள் தான் அடிப்பாங்க. புறஜாதிகள் எங்க பெருசா அடிச்சதா துக்கப்படுத்தா பார்க்க முடியாது. புறஜாதிகள் மத்தியில பவுல் மிக கவனமா அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிந்து அங்க அவர்களை கருவிகளா பயன்படுத்துறதை நம்ம வேதம் ஃபுல்லா பார்க்கணும். ரைட்? இப்ப இயேசு பேதுருக்கு என்னதான் சொல்றாரு? என்ன சொல்றாரு? ரோம அதிகாரம் உன்னை துன்புறுத்தது, உன்னை அழுத்தது, உன்னை குடும்ப பற்றி கவலைப்படுறியா? உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரமும் பிதாவினால அருளப்பட்டிருக்கிற. சரியா? நீ யாருன்னு முதல் தெரிஞ்சுக்க. அதான் சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய ராஜா அவன் அந்நியர்கிட்ட வரி வாங்குறான். ஆனா உண்மையா இந்த உலகத்துடைய ராஜா அவன் கிடையாது. நாம தான் இந்த உலகத்தினுடைய ராஜா. இந்த உலக தேசங்களுக்கான ராஜா மனுஷன் கிடையாது, சர்வ இறையாண்மை கொண்ட என் பிதா தான் ராஜா. அந்த பிதாவின் பிள்ளைகளா தான் நீங்க நானும் இங்க இருக்கிறோம். நாம பிள்ளைகள், ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டியதில்லை. உண்மையாகவே இந்த தேசத்தை, இந்த நிலத்தை நேசிக்கிறவங்க நீங்க நானும் தான். உண்மையான தேச பக்தி உனக்கு எனக்கு தான் இருக்குது. நீயும் நானும் தான் இந்த படைப்பை எப்படி ஆளுகை செய்யணும்னு தெரியும். உனக்கு எனக்கு தான் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு புதிய உலகத்தை உருவாக்க தெரியும். நீயும் நானும் கட்டக்கூடிய ராஜ்யம் தான் உண்மையான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை குறித்து இது அழிஞ்சு போயிடும். இவன் எப்பயுமே இவனை அடிமைப்படுத்த மாட்டான், இவன் சீக்கிரம் செத்துருவான். இவன் ராஜ்யம் இன்னொரு ராஜ்யம் வரும். இந்த உலக ராஜ்யம் டக்கு டக்குன்னு மறந்து ஓடிடும். ஆனா நீயும் நானும் இருக்கக்கூடிய ராஜ்யம், நீயும் நானும் இருக்கக்கூடிய பணி, நீயும் நானும் இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய காரியம் மகா மேன்மையும் மகிமையுமானது சொல்றாரு. இதுதான் நம்ம 1 பேதுரு 2 அதிகாரம் 19-21 1 பேதுரு 2 அதிகாரம் 19-21. வாசிங்க டக்குன்னு. 1 பேதுரு 2 அதிகாரம் 19-21. அதாவது தெரியா சொல்றாரு, ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நீ கடவுள் மேல பற்றுதலா விசுவாசம் உள்ளவனா இருக்கிறனால நீ அநீதி பண்ணி அதனால அடி வாங்குறது பெருசு கிடையாது. அதான் உலகத்தார் பண்ணிட்டு இருக்கிறான், அநியாயம் பண்ணி அடி வாங்கி எடுக்கிறான். குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தா அதனால ஒரு கீர்த்தியும் கிடையாது. நீ நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தா அதுதான் கடவுளுக்கு உண்டாக பயபக்தியா இருக்கும். நீ உண்மை செய்யற, நீ நீதியா இருக்க, அவன் உன்னை அநீதி பண்றான்னு சொன்னா அந்த அநீதியினுடைய பாடுகளை நீ சந்தி. அந்த அநீதிக்கு நீ நீதி உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, நன்மை செய்கிறவனாக இரு. அதுதான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்ம உன கொலை பண்ண பாக்குறோம், இவனை சிங்க கபில போடுறோம், இவனை அக்கினி சூழல போடுறோம், இவன் நமக்கு எந்த எதிர்ப்பையும் காட்டாம சபிஸா இருக்கிறான், இவன் பொறுமை உள்ளவனா இருக்கிறான், இவன் ஜெயில போட்டா சங்கீதம் பாடுறான், இவனை கொலைக்கு நியமிச்சா கட்டி வச்சு எரிச்சா துதிகளை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி அவன் கடவுள் அறிவதற்கான வாய்ப்பு இருக்கும். அநீதிக்கு முன்பாக சண்டை போடாத, அநீதிக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தையும் நன்மைகளையும் நீ காண்பேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்தவ பிள்ளைகள் அநீதியான அதிகாரங்களை எதிர்க்கவோ நிராகரிக்கவோ போராடவோ அவசியம் இல்லை. நாம தாம்பா பிள்ளை, நம்ம தாம்பா உண்மையான ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய ராஜா தான் உண்மையான ராஜா. நீ யார் நீ இவனுக்கு அடிமை கிடையாது. நீ ரோமனுக்கு அடிமையா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத. நீ இவனுக்கு அடிமை இல்லை, நீ தேவனுக்கு அடிமையா இருக்கிற. நீயும் நானும் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிறோம். நாம வரி செலுத்த வேண்டியதில்லை. நியாயமா இயேசு வரி செலுத்த வேண்டியதில்லை.
இயேசு சர்வ உலகத்தினுடைய ராஜா அவர் தான். சொல்லப்போனா தேவாலய வரியும் கூட அவர் தான் தேவாலயத்தினுடைய கிங்கு. தேவாலயத்தினுடைய மகிமையை இயேசு தான். இயேசு எங்கேயும் வரி செலுத்து, இயேசு நீதியா நான் வரி செலுத்த வேண்டிய எந்த அவசியம் இல்லை. இதா உலக ராஜ்யத்தை என் கையில கொடுத்துருக்காரு. அந்த தேவாலயத்தினுடைய ஹீரோவே நான் தான். என்கிட்ட வரிக்கிறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன உரிமை இருக்குது? இயேசு கேட்டுனா அது சரிதான். இயேசுவோ பேதுருவோ அந்த வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளா தேவனுடைய அதிகாரத்தினுடைய திட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன் சொல்றாரு, நாம வரி செலுத்த வேண்டியதில்லை, நாம இப்படி துன்பப்பட வேண்டியதில்லை, நாம இப்படி அநியாயமா பாடுபட வேண்டியதில்லை. ஆனாலும் நாம் அவர்களுக்கு இடரலா எறாதபடிக்கு செலுத்தணும். அப்ப என்ன இடரல்? அவன் அநியாயம் பண்றான், அவன்கிட்ட நீ போராடினா அவன் சுவிசேஷத்தை எப்படி விசுவாசிப்பான்? நீ துன்மார்க்கமா இருக்கான்னு சொல்லி அவனை எடுத்து சண்டை போட்டேன்னு சொன்னா அவன் இயேசு விசுவாசத்திற்கான வழியை நீ எங்க திறந்து கொடுக்குற? இயேசு பேர் பிலாத்துக்கிட்ட சண்டை போட்டார் அப்படின்னா பிலாத்துவோ ரோம போர் சேவையோ அவர் எப்படி விசுவாசிக்க முடியும்? சிலுவையில பதிலுக்கு பதில் இயேசு பண்ணியிருந்தாருன்னா, அடிக்கு அடியை கொடுத்திருந்தாருன்னா, உமிழ்நீருக்கு உமிழ்நீர் அவர் கொடுத்திருந்தாருன்னா, ஐயப்படும் போது பதில் வச்சிருந்தாருன்னா அங்க எங்க கடவுளுடைய மகிமை? அங்க எங்க சுவிசேஷம் இருக்கு? தீமையை நீ சகி, ஆடுகளை நீ பொறுத்து கொண்டு போ. அநியாயங்களுக்கு அமைதியா, அநியாயங்களுக்கு உண்மை நீதியை காட்டுகிறவனாக பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 21 அதிகாரம், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 23 24. ரைட். ஐயா ஒரு பிரச்சனை வரும். பவுல் எல்லா ஜபாலயங்களிலும் போய் நாம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்படலை. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தான் நம்ம ரட்சிக்க முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கு சடங்குகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்து எல்லாவற்றையும் பூரணமாக நிறைவேற்றி முடித்துட்டார். ஒரு ரட்சிப்பு கிறிஸ்து ஒருத்தர் தான் அவசியம். அதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஜபாலயத்தில் யூதர்கள் எல்லாம் தாங்க முடியல. இவன் மோசைக்கு எதிராக இருக்கிறான், வேதத்துக்கு எதிராக இருக்கிறான், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு எதிரான்னு சொல்லி அடி அடிக்கிறான். இப்ப அங்க யூத விசுவாச கூட்டமும் இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நான் ஒரு யூதன், எனக்கு விருத்த சேதனம் இருக்கா இல்லையா? இப்ப நான் ஒரு யூதன், யூத பாரம்பரியத்தை நான் கை கொண்டதில்லை, நான் கம்ப்ளீட்டா யூத கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை விட்டு புறஜாதி என்ன போல வாழ்றதா, இந்த பாரம்பரியத்துல நான் விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதான்னு சொல்லி பிரச்சனை வந்து அவங்க எருசலேமுக்குள்ள பவுல் வரும் பொழுது எருசலேமில் அவனை கைது பண்ணி அவனை ஒன்றும் இல்லாம ஆகணும், இவனை புறந்தள்ளணும், இவன் நம்முடைய பாரம்பரியத்துக்கு நம்முடைய முறைமைக்கும் நம்முடைய யூத அடையாளங்களை முற்றிலுமா அழிக்கிறவனா இருக்கிறான்னு சொல்லி விசுவாச கூட்டமும் சேர்ந்து சொல்லுது. இப்ப அவன் எருசலேமுக்கு வந்த உடனே எருசலேமுடைய மூப்பர்கள் அவனை பார்த்து அங்க பேசுறாங்க. 21 அப்படியே வாசிங்க, 21 22 வாசிங்க. அதே இதுல அப்பதான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, நீ கம்ப்ளீட்டா மோசையை விட்டு பழைய ஏற்பாடுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த ஒரு யூதனை விருத்த சேதனம் பண்ணக்கூடாது, யூத முறைமைகளை கை கொள்ளக்கூடாது நீ சொல்லியிருக்கிற. இப்ப நம்ம என்ன செய்யறது? நாங்க உனக்கு ஒரு ஐடியா தரோம்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இந்த பிரார்த்தனை பண்ணி கொண்டு வர நசரேய விரதம் செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன 6 அதிகாரத்துல நசரேய விரதம் இருக்கு. நசரேய விரதம்ன்றது ஒரு யூதன் தனது பிள்ளைகளை அல்லது தன்னை ஒரு கடவுளுடைய உறவுக்காக தன்னை அர்ப்பணித்தது. நான் இந்த 1 மாதம் காலம் என்னுடைய வேலைகள் நிறுத்தி தேவனுடைய பணியை, என் வாழ்க்கையை தேவனுக்காக ஜெபத்தின் உபவாசத்தை நான் செலவு செய்கிறேன், அல்லது தேவனது வார்த்தைகளை போதிப்பதற்கு என்னை நசரேயனாக அறிவித்துக் கொள்கிறேன், அல்லது புறஜாதிகளுக்கு கடவுளுடைய மீட்பின் செய்தியை அறிவிப்பதற்கு, அந்த யூதர்களுக்கு கடவுளுடைய மீட்பின் செய்தியை அறிவிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நசரேய விரதம் இருக்கும். இந்த விரதத்துக்கும் ரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ அவங்க இது யூத சபையினுடைய எருசலேம் சபையினுடைய மூப்பர்கள் போதகர்கள் பவுலுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. எங்க இடத்துல பிரார்த்தனை பண்ணி கொண்ட யூத விசுவாசிகள் 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேரு ஆலயத்துல தன்னை சுத்திகரிப்பு செய்து தலை சவரம் பண்ண போறாங்க. அதாவது அந்த விரதத்தை முடிக்க போறான். நான் கடவுளுடைய பணியை செஞ்சு முடிச்சுட்டேன், கடவுளுடைய வேலையோட முடிச்சு இப்போது என்னை நோக்கி வாழைக்கு காலம் பழக்கமான வேலையை நான் செய்ய போயின்றதுக்கு அவன் தலை சவரம் பண்ணி அவன் ஸ்நானம் பண்ணி எதிர்க்கும் பொழுது இனி ஒரு புதிய மனிதன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். இப்ப இந்த யூத மத சடங்கு, இந்த மத சடங்கை நீ செய்யும் பவுல சொல்றான். தொட்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக் கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும், அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறோம் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பவுல் அந்த இடத்துல வந்துட்டு அது எப்படி, நான் தான் பழைய ஏற்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்றேன், விருத்தத்தில் இல்லைன்னு சொல்றேன், நான் போய் எப்படி இந்த மத சடங்கு செய்யறது அப்படின்னு அவன் சொல்றான். பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் போறான். அவன் போய் 26 சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவரோட கூட தானும் சுத்திகரிப்பு
கலாத்தியர்ல இனி பலி கிடையாது, ஒரே ஒரு பலின்னு சொன்ன பவுலு, எபேசியர்ல எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவர் தான் பலின்னு சொன்ன பவுலு, இப்ப யூதன் பலி செலுத்தும் பொழுது அங்க கூட இருக்கிறான், அங்கீகரிக்கிறான், தலைச்சவரம் பண்ணுவதற்கு காசை கொடுக்குறான். எப்படி நீ விளக்கப்படுது, எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்குதான் நமக்கு கலாச்சார பின்னணி, முறையான வேதபூர்வமான இறைகள் நமக்கு அவசியம். இங்க செய்யப்படக்கூடிய பலி ஆடு மாடு வெற்ற பலி கிடையாது. இங்கு செய்யப்படக்கூடிய பலி நன்றி செலுத்தக்கூடிய காணிக்கை பலி. கடவுளுக்காக இந்த பொருத்தனை பண்ணேன், கடவுள் எனக்கு இந்த மீட்பை கொடுத்தார், கடவுள் எனக்கு இந்த விலையை செய்தார், கடவுள் எனக்கு இந்த நன்மை செய்தார், அதனால கடவுளுக்கு இந்த நன்மைகளை கொடுக்க நான் சித்தம் உள்ளவனா. இதுக்கும் கிறிஸ்துவினால வருகிற ரட்சிப்புக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. இங்க எந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட பலிகளையோ மோசையினுடைய பாரம்பரிய முறைமைகளையோ பவுல் எந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் அதுக்கு எதிராக ஒரு இடத்துல செயல்படும். இது ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவனுடைய யூதத்தினுடைய ஒட்டுமொத்த கலாச்சார அடையாளங்களை விட்டுடுவான்னு ஏன் சொல்லவே இல்லைங்க. அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவன் யூதன் தான். ரட்சிக்கப்பட்ட பொழுதும் அவனுடைய தேசமும் அவனுடைய சமுதாயமும் அவனுடைய கலாச்சாரம் எதிர்பார்க்கக்கூடிய நீதியான நன்மையுள்ள பாவம் செய்யாத வேதத்துக்கு எதிரிடையாத பாரம்பரியங்களை செய்வதற்கு அவன் சுதந்திரம் பெற்றிருக்கிறான். இது கிறிஸ்துவையும் எதிர்க்கல, சுவிசேஷத்தையும் எதிர்க்கல, வேதத்தையும் எதிர்க்கல. அது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சடங்கு. இப்ப அதனாலதான் பவுல் அந்த தலைச்சவரம் பண்ணுவதற்கான செலவை கொடுக்குறான். அந்த கலாச்சாரத்துக்கு அந்த பாரம்பரியத்துக்கும் அவன் கொடுக்குறான். சரிங்களா? பவுல் அந்த இடத்துல பாவம் பண்ணிட்டாரு, நியாயப்பிரமாணத்தை கீழ்படுத்திட்டாரு, போதனைக்கு எதிராக இருந்தால் அது ரொம்ப தெளிவா சொல்லுது, சுவிசேஷத்துக்கு தடையிறாதபடி. பவுல் பிரிவினை ஒன்று பண்றான்பா, அவன் புறஜாதியோட சேர்ந்துட்டான், இனி அவன் யூத அடையாளம் இல்லைன்றான், நாம எல்லாரும் ஒண்ணுன்றான், நம்முடைய எல்லாத்தையும் முற்றிலுமா இருந்து வர சொல்றான்னு ஒரு குற்றச்சாட்டை யூத விசுவாச சபையை வைக்குது. அப்ப நான் உன்னை யூதனா இருந்து வெளியே நான் ஒண்ணு சொல்லலை, உன் தவறான யூத பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாழ்றேன், உன் தவறான யூத நம்பிக்கையை விட்டு வெளியே வாழ்றேன். ரட்சிப்பு யூதர்கள் வழியா தான் வருது, அதையே எங்கேயும் மறுக்கல. யூதர்கள் மூலமா தான் வேதத்தை சுவிசேஷத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் முறியடிக்கிறதுக்கு வரல. நியாயமான யூத பாரம்பரியங்களை இயேசு ஒழிக்க எல்லா கலாச்சாரத்திலையும் அது இருக்குது. எந்த எபேசியர்களை நீ முற்றிலுமா எபேசிய கலாச்சாரத்தை விட முற்றிலுமா புதுசா வந்துடும் சொல்லல. அந்தந்த கலாச்சாரத்துல நீதியா அனுசரிக்கக்கூடிய பாரம்பரியங்களையும் சமுதாய நன்மைகளையும் சுவிசேஷத்துக்கு தடை இல்லாம பயன்படுத்துவதற்கான சுதந்திரம் இருக்குது. ஃபாரின்ல ஒருத்தனை பார்க்கும்பொழுது கட்டிப்பிடிப்பான், கையை கொடுப்பான். தமிழ்நாட்டை நம்ம வணக்கம் சொல்றோம், இது அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம். அவன் அப்படி கட்டிப்பிடிக்கிறான், நீ குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீயே தள்ளி நின்று தனியா உட்காந்து அவன் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கலாச்சாரத்துக்கு வேதத்துக்கு விரோதம் இல்லாத நன்மையான பாரம்பரியமா இருக்கும் பொழுது சுவிசேஷம் அதனால கடந்து தரக்கூடாதுப்பா. இப்ப பவுலு இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுனால யூத சபை பிரிஞ்சு உடஞ்சிடக்கூடாது. இதை சொல்றதுனால யாரும் சுவிசேஷத்துக்கும் ஏற்று விசுவாசிப்பதற்கான ஒரு தடைக்கலை பவுல் ஏற்படுத்தக்கூடாதுன்னு யூத மூப்பர்கள் சொல்றாங்க. நீ இந்த விசுவாசிகளுக்கு பலவீனத்தையும் தடைக்கலை ஏற்படுத்தாம ராஜ்யத்தினுடைய பரம்புகளுக்கு உரிமைகளை விட்டுக்கொடு, உன்னுடைய சாக்கியங்களை விட்டுக்கொடு, இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் தாழ்ந்து போ, நீ பாவம் செய்ய வேணாம், ஆனா அவனுடைய சுதந்திரத்தை நீ அழிக்கல, அவனுடைய அடையாளத்தை அழிக்கலன்றதை நீ ஒத்துக்க, நீ செய்யும் சொல்லி சொல்றான். பவுல் அதை புரிந்து செய்யறான். இததான் இயேசு நாம் அவர்களுக்கு இடலா இராதபடி சொல்றான். ஒண்ணு கொஞ்சம் 7-8 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒருத்தன் அசைவ உணவு சாப்பிடாம சைவமாவே இருப்பான். உதாரணத்துக்கு பிராமின்ல இருந்து ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான், நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட, இனிமேல் நீ அசைவ உணவு சாப்பிடலாம், நீ சாப்பிடணும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சாகுற வரைக்கும் அசைவ உணவு சாப்பிட்டு விசுவாசத்துல மறிச்சு போனான், அவனை போய் நம்ம குற்றப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, நான் இந்துவா, நான் இப்ப கிறிஸ்தவத்துல இருந்து இந்துவா, நான் இந்துல இருந்து கிறிஸ்தவம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன். எங்க அப்பா சாக்கும் பொழுது ஒரு இந்துவா தான் மறிச்சார், அவர் ரட்சிக்கப்படலை. இப்ப நாங்க கிறிஸ்துவ முறையில அடக்கம் பண்ணது வேற. இப்ப எங்களுடைய உறவுகள் எங்க அம்மா எல்லாரும் அவர் இந்து முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இந்த முறையில எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டேன், ஊரை விட்டு வெளியே போக முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவனா வேதத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் தடையில்லாத எல்லா பாரம்பரியங்களும் நான் செய்யலாம். நான் மொட்டை எடுக்க முடியாது, நான் மொட்டை எடுக்கிறது இந்த கலாச்சாரம், எங்க அப்பா இருந்தா நான் மொட்டை எடுக்க முடியாது. அவங்க சொல்லக்கூடிய விபூதி குங்குமத்தெல்லாம் நான் தொட முடியாது, அது ஓகே ரைட்டா. இப்போ அவரை வீட்டுல இருந்து சுடுகாட்டுக்கு ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க, ஒரு மகனா நான் தான் முன்னாடி நான் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. அது வேதத்துக்கும் என்னுடைய விசுவாசம் எந்த பாதிப்பை உண்டு பண்ணலாம், அப்ப நான் கூட சேர்ந்து போகணும். அந்த உறவுகள் மத்தியில, அந்த ஜனங்கள் மத்தியில என்னுடைய கிறிஸ்துவ அடையாளத்தை எடுத்துடக்கூடாது. அதே சமயத்துல பலவீனமான வேதத்துக்கு எதிரில்லாத எந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை எதிர்த்து நான் வீணா சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. அவனுக்கு முன்னாடி என்னுடைய சுதந்திரத்தை நான் இழந்து, அவனுடைய துக்க வீட்டுல அவன் என்கிட்ட என்னுடைய பிரசன்ஸை என்னை யாரும் எதிர்பார்க்கிறான்னு அதை நான் கொஞ்சம் ஆகணும். அவர் எங்க அப்பா இறந்துருக்காருன்னா அவருடைய பக்கத்தை நான் உட்கார்ந்து ஆகணும். அங்க எல்லா இந்து சடங்கு ஆச்சாரம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காண்டி அந்த இடத்த விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்க என்னுடைய கிறிஸ்துவ சாட்சியை, எங்க அப்பாவை நேசிக்கிறேன், எங்க அப்பா மேல எனக்கு மரியாதை, நாங்க இருக்குதான் சரி. விசுவாசத்துக்கு உண்டான எந்த அடங்காச்சாரத்தையும் நான் செய்ய மாட்டேன். இந்துவா நாங்க இல்லை, அந்த இடத்துல நான் என்னுடைய கிறிஸ்துவ அடையாளத்தோட இருந்து என்னுடைய கிறிஸ்துவ சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதேதான்
நீங்க 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல இந்த ஃபைனல் சின்ன எக்ஸாம், ஏன்னா நமக்கு சரியான நாலேஜ் புரிதல் இல்லைன்னு சொன்னா நம்மளே சுவிசேஷம் தடையாயிரும். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 17 இருந்து 17-18 வாசல். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கண்டைகளை சுமக்கத்தக்க 2 பொதி மண் ஒவ்வொரு அடியேற்கும் கட்டளையிட வேண்டும். ஒரு அடியே இதை கத்தரிப்போம் அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் வழியில் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கத்தர் ஒவ்வொரு அடியேற்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் படித்து கொள்ள ரிம்மேன் ஆண்டவன் படித்து கொள்ள ரிம்மேன் ஆண்டவன் கோவிலுக்குள் நான் அவருக்கு கையாளும் பொழுது ரிமேன் கோட்டில் செய்ய வேண்டியதாகும். இப்படி ரிமேன் கோட்டில் நான் செய்ய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். 19. அதற்கு அவன் சமாதானத்தோட போய் ரைட். இப்போ புறஜாதியான நாகமான், ஏற்கனவே வழிபாடு பண்ண நாகமான், இந்த சிறு பெண்ணின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு சுகமடைஞ்சு, இவர் தான் உண்மையான தேவன், இவரை தவிர வேற தேவன் இல்லை, இவரை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன்றான். வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப சீரியாவுக்கு போகும். சீரியால விக்கிரக வழிபாடு திருவிழாக்கள் நடைபெறுக. இவன் அந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய சேனாதிபதி, இராணுவத்தை நடத்தக்கூடிய படை தளபதி. அப்ப அந்த ராஜா, அந்த மக்கள் எல்லாரும் ரிம்மோன் என்கிற அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது சேனாதிபதி அந்த ராஜாவுடைய கரத்தை பிடிச்சி, அந்த ராஜா அந்த கடவுளை வணங்கும் பொழுது படைத்தலைவனா இவனும் வணங்க வேண்டிய அவசியம், அதை செய்ய முடியும். அவனுடைய பதவி அதில் இருக்குது, அதை செய்ய தேசத்தை ஆளுகிறவனா. அவன் என்ன சொன்னான், எனக்கு இவர் தான் கடவுள், இவர் தான் ஜீவன் உள்ளவர், இவரை தவிர வேற கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப என் ஊருக்கு போகும்பொழுது இந்த விசுவாசத்துக்கான போராட்டம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ரிம்மோன் கோயில்ல என் ராஜா பணியும் பொழுது இருதயபூர்வமா நாங்கள் அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கல, அந்த விக்கிரகத்துக்கு எந்த கணத்தையும் கொடுக்கல. என் ராஜாவினுடைய அதிகாரத்தின் நிமித்தம், என் ராஜாவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, தேசத்தினுடைய சமாதானத்தின் நிமித்தம் நான் அங்க ராஜாவுக்கும் முன்பாக வணங்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அப்ப நான் வணங்குறத பார்த்து அந்த கடவுளை ஆராதிக்கிறேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. நான் அதை என் ராஜாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல், இதை உமது தேவன் மன்னிப்பாராக சொல்றான். எலிசா சொல்றான் சமாதானத்தோட. ஏன் உன் இன்டென்ஷன் இந்த கடவுளை விட்டு போகணும் இல்லை, உன் இருதய கடவுளுக்கு முன்பாக சீரா இருக்குது. நீ ஒரே தேவன், இவர் தான் வணங்க ஆரம்பிச்சிட்ட, இவருக்கு தான் வாழ போறேன் வைராக்கியம் பாராட்டுற. இந்த அரசாங்க கட்டளையில நீ குடியக்கூடியது மற்றவர்களுக்கு இடல் ஆகாதபடி விசுவாசம் பாதுகாக்கப்படுகிற உறுதி எனக்கு இருக்கு, அதனால சமாதானப்படணும். இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வேதம் நமக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவன் கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் எதிரி கிடையாது. வேதத்தை எதிர்க்கும் பொழுது மட்டும் தான் நம்ம எதிர்க்கணும், சுவிசேஷத்தை மறைக்கும் பொழுது மட்டும் தான் மதிக்கணும். மற்ற வீணான 2ஆம் தரமான எந்த பாரம்பரியத்துக்கும் எந்த சடங்குக்கும் காரியங்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு நீங்க வர்றீங்கன்னா சபைக்கு எதுக்கு வரீங்க நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறக்காண்டி உங்க சபைக்கு யாரும் கூப்பிடுறாங்க, அது தண்ணியில் சும்மா முங்கி எந்திக்கிறது தான். நீங்க எடுக்கிற திருவிருந்து வெறும் பிரெட்டு ரசம் தான். இது எடுக்கிறனால உங்களுக்கு எந்த பரிசுத்த மாற்றமும் உண்டாகிறது இல்லை. நீங்க ஆராதனைக்கு வரக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், உங்களுடைய ஆத்மா உயிரடைந்து கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக நீங்க வாழ, அது ஒண்ணுதான். அதுக்குதான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கீங்க. இது 2ஆம் தரமான காரியம். திருவிருந்துல பங்கு பெறாம ஞானஸ்தானம் எடுக்காம ஒருத்தர் பரலோகம் போலாமா? தாராளமா போக முடியும். ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம், அதுதான் முக்கியம். அதுக்குதான் நம்ம சபைக்கு வரோம். சரிங்களா? இது ஒரு கிறிஸ்தவனா நீங்க ரட்சிப்பு சரியா புரிஞ்சீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கும் திருவிருந்துக்கும் கொடுக்க வேண்டிய இடத்த சரியா கொடுப்பீங்க. இது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணு தெரிஞ்சுக்கணும். எதுல இருந்து ரட்சிக்கப்படும் பொழுது இந்த திருவிருந்து ஞானஸ்தானத்தை கோயில் தீர்த்தமா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. கோயில போனா தீர்த்தம் கொடுத்தாங்க இல்லையா? இப்ப இதை குடிக்கலாம், ஐயோ நான் என்னத்தை இழந்துட்டேன், இந்த பிரெட்ல நான் பங்கு பெறனா என்னுடைய விசுவாசத்தை என்னமோ, அப்படிலாம் உண்மையே கிடையாது. இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல பங்கு பெறாதனால உங்க விசுவாசத்துல சோர்ந்து பலவீனப்பட்டு அப்படிலாம் போறோம். இது திருச்சபையா நம்ம கூடி வரும் பொழுது இயேசுவே அவரை நினைவு கூறுவதற்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். இதுல பங்கு பெறாமையும் இந்த திருவிருந்தினுடைய சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆராதனையில பிரதானமா கடவுளுடைய வார்த்தை தாங்க அவசியம். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு பரிசுத்தையும் மாற்றத்தையும் சுபாவத்தையும் உண்டு பண்ணும். இது சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை விட்டுப்பட்டு நான் அங்கத்துவத்துக்காக தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், திருவிருந்துக்காக தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் தான் முக்கியம்னு சொன்னா உங்க விசுவாசம் ஒரு பெரிய கேள்வி. ஏன் தேவை, எதுக்கு தேவை, எந்த காரணத்துக்காக கிடைக்கிறேன், இதெல்லாம் கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப இதை தான் ஆண்டவர் சொல்றார், நாம உங்களுக்கு சுவிசேஷத்துக்கு எல்லாம் இருக்காது. இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள்ல நாம சமாதானத்தையும் ஒற்றுமையும் கை கொள்வதற்கு, கடவுளுடைய மகிமைக்காக நம்முடைய பாதுகாப்பையும்
நம்முடைய சுயாதீன சுதந்திரத்தை இழப்பதற்கு தயாராக இருக்கும். ரோமர் 13 அதிகாரம் 3-5 வசனம். ரோமர் 13 அதிகாரத்துல 3-5 வசனம் வாச்சாலே கொஞ்சம். ரோமர் 13 அதிகாரம் 3-5 வசனம். தெளிவா சொல்றார். அவன் துர்க்கிரிகள் தான் இருப்பான், அவன் துர்க்கிரிகளுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான். நீ அந்த அதிகாரத்துக்கு பயப்படாம இருக்கணும், நீ நன்மை செய், அது உனக்கு புகழ்ச்சியா இருக்கும். உனக்கு நன்மை உண்டாக்குறதுக்கு தான் அவனை கடவுள் அந்த அதிகாரத்துல வச்சிருக்கிறார். சோ நீ பயந்துரு, நீ பாவம் இல்லாம இரு, நீ பரிசுத்தமா வாழு, நீ பொறுமை உள்ளவனா நிதானம் உள்ளவளா இருப்பதற்காக அந்த அதிகாரம் சுவிசேஷத்துக்கு தடை இல்லாம இருந்து சொல்றார். அதே ரோமர் 16-17 வாசிங்க. ரோமர் 14-17. ரோமர் 16-17 16வது அதிகாரம் 17வது வசனம். அவர் ரோம சபைக்கு சொல்றாரு. ரோம சபையில அவர் என்ன சொல்றாரு? கற்றுக்கொண்ட உபதேசம்னா சுவிசேஷம் தான். இயேசுவுக்கும் சுவிசேஷத்துக்கும் விரோதமா பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய நபர்கள் சபையில பேர் இருக்கும். சபையில ஒரு கூட்டம் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தை எதிர்க்கக்கூடிய மக்களை தேவன் வைத்திருப்பார், சபையை பரிசுத்தப்படுத்தவும் நீதியா நடத்துவதற்காக. அப்படி சபையில முதல் தரமான விசுவாசத்தையும் ஆத்தும ரட்சிப்பையும் கிறிஸ்துவினுடைய மகிமையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை முக்கியத்துவப்படுத்த குறித்து சபையில பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தரமான காரியம் தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சு. திருவிருந்த எல்லாரும் சேர்ந்து பங்கு போடணும், எல்லாரும் வரணும்னு நினைச்சான். பிரசங்க இடத்துல எல்லாரும் ஏறி வரணும்னு நினைச்சான். பெண்கள் பிரசங்கம்னு நினைச்சாங்க. அந்நிய பாசம் எனக்கு இருக்குன்னு நினைச்சான். வரங்களை குறிச்ச பெருமை பாராட்டணும். போதக அதிகாரங்கள்ல பிரிவினைகளை உண்டு பண்ண பார்த்தாங்க. இந்த சபை உடஞ்சு குழஞ்சி குழப்பங்கள் நிறைஞ்சதுக்கான காரணமே சுவிசேஷத்தை பிரதானப்படுத்தாம 2ஆம் தரமான காரியங்கள்லாம் அந்த சபை பிரதானப்பட்டுச்சு. அவன் கோவப்படுறான், இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் இப்படி நடந்துட்டு இருக்கிறான், ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லி கடிச்சிட்டு இருக்கான். அதான் ஏசு அவன் உனக்கு தேவை கிறிஸ்து இயேசுவை பற்றிய உபதேசம் வேற ஒண்ணும் இல்லை. சிலுவையை தவிர சபையில உனக்கு வேற எதுவும் தேவையில்லை. சிலுவை பற்றிய உபதேசத்தை அல்லாமல் வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன். அதான் கொண்டு சொல்றேன். அப்ப சபையில இடர்கள் உண்டாக்காம பிரிவினைகளை உண்டாக்காம சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நம்ம எல்லாரும் நடந்துக்கணும். பேதுரு சொல்றாரு, நீ அவனை எதிர்க்கிறனால அவனோட திரளை உண்டாக்குற, அவன் சுவிசேஷத்தையும் கடவுளையும் அறியாம போயிடுவான். திருச்சபைக்குள்ளையும் சுவிசேஷத்துக்கு விரோதமான எந்த இடங்களையும் உண்டாகக்கூடாது. ஒருத்தன் சபையில பிளவுகளை உண்டு பண்றானா பிசாசுடைய கருவியா இருக்கான். சபையை எதிர்க்கிறது என்பது கிறிஸ்துவை நேரடியாக எதிர்ப்பதற்கு சமம். நீங்க இயேசு அடிச்சீங்கன்னா அடி வாங்குவார், இயேசுவை காரி துப்புன முகத்தை காட்டுவார். ஆனா இயேசுடைய சபையில கை வச்சீங்கன்னா சும்மா விட மாட்டார். உலக ராஜ்யத்துல எவெல்லாம் சபையை ஒண்ணு இல்லாம ஆகணும் அவன் எல்லாம் கொண்டாடினார். உலக வரலாறே இந்த பைபிளையும் இயேசுவையும் உயர்த்தினா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பைபிளையும் சுவிசேஷத்தை எவன் புறந்தள்ளி வேற எதை முக்கியத்துவப்படுத்துறானோ அவனுக்கெல்லாம் சாபமும் போர்களும் யுத்தங்களும் தான் வரும். இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்துல உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கு. சுவிசேஷம் இயேசு அங்க இருந்தார். இங்கிலாந்து சுவிசேஷத்தை விட்டுச்சு ஆண்டவர் அமெரிக்காவை தெரிந்து கொண்டார், அமெரிக்காவை ஆசீர்வாதம். இப்ப அமெரிக்கா சுவிசேஷத்தை என்று போயிட்டே இருக்கு. இப்ப அமெரிக்காவை அடிச்சுட்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை கிழக்கத்திய நாடுகளுக்கு கொண்டு வரார், ஆசிய கண்டத்துக்கு. இப்படிதான் நீ வரலாற்றை விட்டு கவனிக்கணும். அப்ப வேதம் நமக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, சுவிசேஷத்தின் நிமித்தமா அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து வாருங்க. உலக அதிகாரங்கள் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா குடும்ப அதிகாரமும் சரி, தேச அதிகாரமும் சரி, நீ கிறிஸ்தவனா வாழ்றதுக்காண்டி அவன் அநியாயமா இருக்கான். அவனுக்கு முன்னாடி நீ பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்து எது நீதி அவனுக்கு கத்துக் கொடு, எது பரிசுத்தம் அவனுக்கு கத்துக் கொடு. அவனுக்கு முன்னாடி நேர்மையுள்ளவனா இருந்து தேவன் யாருன்னு கத்து. அதான் தானியேல் பண்ணான், அதான் சாத்ராக் மேஷாக் பண்ணான். அதிகாரம் தவனை துன்பப்படுத்தும் பொழுது நீ என்ன வழங்கலனா சிங்க கவி, என்ன வழங்கலாம் அக்கினி சூழ தாராளமா நீ போடு, என் விசுவாசம் நீ பாரு, என் கடவுள் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன், என்னை விசுவாச போட்டுறியா வா, 2 பேரும் சண்டை போடலாம், என்னை அக்கில போட்டுறியா வா, நீயா நான் பார்த்துருவோம். அப்படிலாம் இல்லை. நீ என்னை செத்தாலும் சரி, எனக்கு ஒண்ணு சிலுவையிலே ஏற்றினாலும் சரி, என் கடவுள் யாருன்றதை நீ பாரு. அதுதான் அதிகாரம். அதிகாரத்தினுடைய தீமைகள் மத்தியில் உளந்தறிகள் மத்தியில் தேவன் சுவிசேஷத்தை கட்டுகிறவரா, ராஜ்யத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடைசியா ஃபைனலா நம்ம ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். 27வது வசனம் ஃபுல்லா வாசிங்க, 5 நிமிஷம் முடிச்சலாம். ரைட், பாருங்க, இது ரொம்ப கவனமா எழுதுறாரு. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா தீமையான அதிகாரங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆளுகை செய்யப்படுகிறது. 2வது, இந்த உலக அதிகாரங்கள் சுவிசேஷத்தின் கருவியாக சுவிசேஷத்துக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டது.
மூணாவது, இந்த உலக அதிகாரங்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்தை நோக்கி பார்க்க அழைக்கிறது. இந்த உலக அதிகாரம் உனக்கு இயேசுவினுடைய ஒரு அதிகாரம் தேவைன்னு சொல்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பேருக்கு சொல்றாரு, நீ அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். அவன் நம்மளை துன்மார்க்கமா குடும்பப்படுத்துறான், நம்மளை வரி வசூலிக்கிறான். அவனுக்கு முன்னாடி நம்முடைய அதிகாரம் எப்படி படுறது நீ அவனுக்கு காட்டணும். என்ன செய்ய? கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது ஒரு மீன் வகைப்படும், வாயப்பார், அதுல ஒரு வெள்ளிப்பானை இருக்கும், அது எனக்கு உனக்கு செலுத்தா. பைபிளே ஒரு யூனிக் அற்புதம். இது அற்புதமா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்வி. ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஆண்டவர் இதை சொல்றார். இயேசு தனக்காக செஞ்ச முதல் அற்புதம், ஒரே ஒரு அற்புதம், தேவைகளுக்காக செய்த அற்புதம். இந்த அற்புதத்துல ஒரே ஒரு மீன் பயன்படுத்தப்படுகிறது, மீனுடைய பணம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அற்புதத்தினுடைய முடிவு பேதுரு செஞ்சானா இல்லையான்னு சொல்லலாம். ஆனா இயேசு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதுல இயேசு ரொம்ப என்ன சொல்றாரு, பேதுருக்கு நிலைமை என்ன சொல்றான், என்னை அடிக்கிறான், என்னை கொடுமைப்படுத்துறான், நான் இவனுக்கு எப்படி கீழ்படுகிறேன், இவனுக்கு எப்படி வரி செலுத்துறேன். இயேசு என்ன சொல்றாரு, என்கிட்ட பணம் இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லி இயேசு கையில இருந்து ஆசைப்படுறேன். இல்ல படகுல போய் வலையை போட்டு திரளா மீனை பிடிச்சி நாளப்பனையை அவனுக்கு போய் வரி செலுத்தின அவர் சொல்றாரு. அல்லது அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள், யூதாசை கூட பணப்பையோட தான் இருக்கிறான், யூதாசை வாங்கி காசை கட்டுன்னு சொல்றாரு. ஏன் உன் வீட்டை வந்து கட்டுன்னு சொல்றாரு. ஏன் அவன் என்ன சொல்றாரு, நீ போய் வலைங்கிற, போய் கடல்ல போய் தூண்டில் போடுங்க. இவன் ஏற்கனவே படகு வைத்திருக்கிற மீனவன், இவன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற ஆளே கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கிறவன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க மாட்டான். படகு சொந்தமா இருக்கிற வலையை வீசிதான் மீனை பிடிப்பான். அவனுக்கு தூண்டில் போடக்கூடிய அளவுக்கு பொறுமலா இருக்கு. தூண்டில் போடுறவன்ட்ட படகு இருக்காது. தூண்டில் போட்டு பிடிக்கவே அவன் படகு வச்சு வலையை போட்டு நிறைய இருக்க பார்ப்பான். தூண்டில் அதுக்கு மீன் போடுறான். இப்ப பேதுருக்கு செய்ய முடியாத ஒண்ணு, பேதுருக்குள்ள சகித்துக் கொள்ள முடியாத ஒண்ணு. கப்பர் நகும்ல அவனுக்கு 2-3 போட்டு இருக்கு, அவனுக்கு மீன் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லாம கடலுக்கு போய் தூண்டில் போடுறான். இவன் போய் தூண்டில் போடணும். தூண்டில் போட்டா மீன் உடனே வரும். பொறுமை வேணும். நீ போய் போல அந்த உழைப்புல ஒரு கடினம் இருக்குது, அதை சகித்துக்க. அங்க பொறுமையா இருக்கு. வலையில போய் அள்ளி மீன் பிடிச்சவன் தூண்டில போட்டு ஒரு மீன் காண்டி காத்திருக்கான். ஒரே ஒரு புழுவை மாட்டி உள்ள போட்டு கடலை காத்துட்டே இருக்க. நீங்க ஆத்துல கூட தூண்டில் போட்டு மீன் ஈஸியா பிடிக்கலாம். கடல்ல பெரும்பாலும் தூண்டில் போட மாட்டாங்க. கடல் மீன்ல தூண்டில் போட மாட்டாங்க. கடல்ல நீங்க கடற்கரையில இருந்து அப்படி தூண்டில் போட முடியும். படகை கொண்டு போனே வலையை தான் போட முடியும், தூண்டில் போட முடியாது. இயேசு கடல்ல போய் கரையில நின்று தூண்டில் போறாரு. அந்த மீன் அதை எப்ப வந்து மாற்றுறது. ஆண்டவர் அங்க பாடம் அவனுக்கு கட்டுத்தராரு. கடினமா வேலை செய்யும், உண்மையா இருக்கு, பொறுமையா இருக்கு. உடனே எல்லாம் உன் பிரச்சனை சால்வ் ஆகும், உடனே எல்லாம் அந்த ராஜ்யம் சால்வ் ஆகும். பொறுமைனா போய் என்னன்னு கத்துக்க. ஏன்னா பேதர் எப்பயுமே ஒரு அவசர கொடுக்கு, டக்கு டக்குன்னு பேசுவான், டக்கு டக்குன்னு சொல்லுவாங்கன்னு பேசப்படுவான். சுபாவத்தை மாத்துறாரு. நீ சகித்துக் கொள்ளக்கூடிய இருதயம் உனக்கு தேவை. அவன் எவ்வளவு உங்களை துன்படுத்தினாலும் அதுக்கு முகமணி கொடுக்கணும். அதுதான் அவனுக்கு பயிற்சி. போய் தூண்டில் போடுங்க, தூண்டில் போட்டு காத்துட்டே இருக்கு. பயப்படா, மீன் வரும், மீன் வரும், மீன் வராம போகாது. அவர் சொல்றாரு, தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடிங்க. கூட நிறைய மீனை பிடின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மீன் தான் நீ பிடிக்கணும். அந்த ஒரு மீனுக்காக காத்த. அந்த தூண்டில் போட்டு ஒரு மீன் வருது. அந்த ஒரு மீனை திறந்து நீ வாயை பார்க்க. அந்த வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கு. மீன் வாய்க்குள்ள எப்படி முதல் வெள்ளிப்பணம் இருக்கு. இப்ப நீங்க அந்த கலாச்சாரத்தை பார்க்கணும். அந்த காலத்துல ரோடு கிடையாது, பெரும்பாலும் கடல் பயணங்கள் தான் அதிகம். இயேசுவே நிறைய இடத்துல கடல்ல போட்ல தான் போறாங்க. படகுல போகும்பொழுது அவர்கள் வியாபாரத்திற்காக பல காரியங்களுக்காக பண மூட்டைகளை, பண பைகளை கொண்டு போவாங்க. புயல் அடிக்கும் பொழுது, பெரிய அலைகள் அடிக்கும் பொழுது, படகு அங்கிட்ட இங்கிட்ட சாயும் பொழுது, அலைகள் சீற்றம் இருக்கும் பொழுது பையில இருக்கக்கூடிய பணமோ அல்லது படகுல இருக்கக்கூடிய பணமோ சிதறி விழுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு வெள்ளிக்காசு, நிறைய வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு விழுகும் பொழுது அந்த காசு ஆழத்துல போய் விழுகும். கடல்ல லட்சக்கணக்கான மீன்கள் இருக்கும். இப்போ அந்த வெள்ளிக்காசை முழுங்கக்கூடிய அளவுக்கு அந்த மீன் இருக்கும். சின்ன சின்ன மீனாக இருக்க முடியாது. அந்த வெள்ளி காயினை மீன் வெள்ளி காயின் எப்படி முழுங்கும்? வெள்ளி காயின் சூரிய வெளிச்சத்திலோ கடல் வெளிச்சத்திலோ ஒரு மாதிரி மின்னும் வெளிச்சம். வெளிச்சம் கொடுக்கும் பொழுது அந்த மீன் அது இறையை நினைச்சு, அது வேற ஒரு புதுசான பொருள் நினைச்சு முதல்ல அதை டேஸ்ட் பண்ணி முழுங்க பார்க்கும். காயின் அது தொண்டையில போய் மாட்டிக்கும், அது வயிற்றுக்குள்ள போகாது. மீன் அப்படிதான் இருந்திருக்கு. ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை. தூண்டில் போடும்போது தூண்டில் தங்கக்கூடிய வெயிட் உள்ள மீன் தான், சரிங்களா? இப்போ அந்த மீன் லட்சக்கணக்கான மீன்ல ஒரு மீன், அந்த ஒரு மீன் அந்த வெள்ளிக்காசு எடுக்கணும், அதை முழுங்கணும். முழுங்கி அந்த காயின் வயிற்றுக்குள்ள போகக்கூடாது, அது தொண்டையில மாட்டி நிற்கணும். இப்போ அந்த மீன் அந்த காயினை மாட்டி பிடிச்சிட்டு இருக்கு. காயினை மாட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மீன் தூண்டிலுக்கு போகுமா? அதுக்கே தொண்டையில மாட்டிருக்கும் பொழுது புழு எப்படி சாப்பிடும்? அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த லட்சக்கணக்கான மீன்ல ஒரு மீனை செலக்ட் பண்ணி அந்த ஒரு மீனை காயினை முழுங்க வச்சு, அந்த ஒரு மீனை கடற்கரைக்குள்ள இருக்கக்கூடிய பேதரு தூண்டில் போற அந்த புழுவை போய் அதை கடிக்கணும்.
கடவுளுடைய ரூலிங். கடலை ஆளுகிறாரு, லட்சக்கணக்கான மீன்கள் ஆளுகிறாரு, ஒரு மீன் ஆளுறாரு, படகுல காசு ஆளுறாரு, அந்த காசு கீழே விழுகிறது ஆளுறாரு, அந்த கீழே விழுகிற காசை மீன் எடுக்கிறதுல ஆளுறாரு, அந்த மீன் முழுங்கக்கூடாதுன்ற ஆளுக பண்றாரு, அந்த மீன் பேதுரு வச்சிய தூண்டில போய் மாட்டம் வரைக்கும் கடவுளுடைய ஆளுகள். அப்ப அது உண்டில தொண்டையில மாதிரி அந்த காயை முழுங்குறதற்கு இறைய தேடுது, தூண்டில பார்க்குது, அந்த புழுவை சாப்பிட்டு அந்த காயின் உள்ள போக நினைச்சு புழுவை சாப்பிட்டு தூண்டில மாட்டுது. இது எதுவுமே பேருக்கு தெரியுமா? இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன சொல்றாரு, இப்போ கடினமா உழ, பொறுமையா காத்திருந்து பலனை பெற்றுக்கு. அவன் போய் போடுறான், மீன் விழுகுது. எப்படிங்க அவன் கடலையே பயணிச்சவன், மீனை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும். எப்படிங்க ஒரு மீன் வயிற்றுல வாயில போய் காசு எடுங்க? என்ன விளாடுறீங்களா? எந்த மீன்ல போய் நான் வள்ளி காசு எடுக்கிறது? எப்படி நான் தேடுறது? அப்படியே காசு உள்ள மீன் எப்படி ஏன் தூண்டில மாட்டேங்குது? எவ்வளவு கேள்வி, எவ்வளவு சந்தேகம் இருக்கு. போறான், உழைக்கிறான், வளைய போறான். ஆண்டவர் சொன்ன மாதிரி மீன் மாட்டுது. மீனுடைய வாயை திறக்கிறான். அந்த வெள்ளிக்காசு, அந்த ஒரு வெள்ளிக்காசு இயேசுவும் பேதரும் செலுத்த வேண்டிய வரிக்கான காசு. ஒரு மனுஷன் அரை வெள்ளிக்காசு செலுத்தணும் வருஷத்துக்கு. அதான் தேவாலய வரி. ஏசாத்தார் உனக்கும் எனக்கும், எனக்காக உனக்காக எடுத்து அவர்களிடத்தில் கொடுத்தார். பேதுரு போய் போட்டு ஆச்சரியப்பட்டு வெள்ளிக்காசை பார்க்குறான். அவனுக்கு அது ஒரு பொக்கிஷன் தான். அவன் உழைச்சு, அவன் காத்திருந்து, அவன் தியாகம் பண்ணி, அவன் அர்ப்பணிச்சு, அவன் கஷ்டப்பட்டு அந்த மீன் எடுத்து வாயை கிழிச்சு அந்த வெள்ளிக்காசை எடுக்கிறான். நீ அனுபவிக்காத, அந்த காசை அவன்கிட்ட கொடுத்துருந்தார். பொறுமை, உழைப்பு, காத்திருப்பு, அது உன்னுடைய நன்மை கிடையாது, உன்னுடைய உரிமை கிடையாது. உன் பொக்கிஷத்தையும் உன் நன்மைகளையும் இந்த அதிகாரத்தை விட்டு கொடுந்தார். அந்த காசை உனக்கு எனக்கு போய் செலுத்தார். அவன் போய் செலுத்துறான். இதன் மூலமா பேதருக்கு ஒரு ஆழமான சக்தி. பேதரையா அந்த நிருபத்தை எழுதுறானா இந்த சம்பவம் இருக்கிறனால தான். மத்திய ஏன் எழுதுறாருன்னா, ஒரு ஆயக்காரனா துன்மார்க்க அரசாங்கத்துல மத்திய வேலை பார்த்துருக்கிறான். அந்த அரசாங்கத்துக்கு தான் ஒரு கிறிஸ்தவனா எப்படி காட்டணும்னு மத்தேயுவுக்கு தெரியும். அதுக்கு இந்த நிகழ்வு மத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஒரு ஆயக்காரனா என்ன அழைச்சவர் என் தொழிலை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மத்தேயுக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுறாரு. உன் அதிகாரத்தை எதுக்காக, உன் துன்மார்க்கன் எதுக்காக, தீமைக்கு நல்ல சுவிசேஷத்துக்காக உன் உரிமையை இழந்துக்கோ. உன்னுடைய அதிகாரங்களையும் உன்னுடைய புகழ்ச்சிகளையும் இழந்து நீ இந்த அதிகாரங்களுக்கு உண்டாகும் போது என்ன சொல்றாங்க, அவனை பார்க்காது, அவன் பண்ற அநியாயத்தை பார்க்காது, நீ யாருன்றதை பாரு, நீ யாருடைய பிள்ளைன்றதை பாரு. உன் உரிமையும் உன் தாழ்மை போது நீ தாழ்மைப்படுத்தி விட்டு கொடு. ஒரு மைல் தூரம் நடச்சுனா 2 மைல் தூரம் நட. உனக்கு என்ன தேவை? முத நீ உழை. அவன் எவ்வளவு பாரம் சுமத்தினாலும் நீ கடினமா உழைப்பு நிற்காது. இவ்வளவு சுமத்தி நான் இதுக்கு வேலை பார்க்கணும், நீ வேலை பாரு. அந்த வேலையில பொறுமையாரு. உடனே அதிகாரம் மாறு, உடனே பிரச்சனை மாறு, உடனே தீர்க்க முடியாது. நீ கடவுளுடைய பிள்ளையா வாழ்ந்து சொன்னா உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்பா. நீ கத்துக்க. வலைய போட்டு பிடிக்கிறது அளவு வாழ்க்கை, தூண்டில போறதுன்னு கத்துக்க, தூண்டில போடக்கூடிய கஷ்டத்தை கத்துக்க, ஒரு மீனை பிடிக்கிறதுனுடைய ஆபத்தை கத்துக்க, ஒரு மீனை பிடிக்கிறதுடைய வழிகளை கத்துக்க. தாழ்ந்தப்படு, மட்டுப்படு. உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு ஊத்திலன்னு ஒத்துக்க, ஒரு நாள் எதை செய்ய ஒத்துக்க. கடவுளுடைய மீட்புக்காக கடவுள் மாத்துவாருன்னு கத்துக்க. கடவுள் வரியை செலுத்துவார். எப்படி செலுத்துறதுன்னு நீ கேட்காத, கடவுள் செலுத்துவார். அவர் அதிகாரம் பண்றாரு. அவர் ஆட்களை வச்சு அவருக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும். நீ பொறுமையாரு. தேவன் நன்மையை கொடுத்தார். அவன் உழைச்சான், அவன் காத்திருந்தான், அவன் தாழ்மையா இருந்தான், வெள்ளிக்காசை பெற்றான், வரியை செலுத்தினான். இப்ப சமாதானப்பட போறான். என்ன ஒரு சமாதானம்? இந்த அநியாய அதிகாரத்தை இயேசு ஆளுகை செய்கிறார். இந்த அதிகாயத்துல எனக்கு அவருடைய சுபாவத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த அநியாய அதிகாரங்களை நான் என்னை இழந்து அர்ப்பணிக்க சொல்றார். இயேசு அடிச்ச அதே குடும்ப கடைசியில பேதுருவையும் தலைகீழ சிலுவையில் அடிச்சு போனாங்க. அந்த மரணத்துல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இயேசு வாழ்ந்தார். ரைட், இதுதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த உலக அதிகாரங்கள் என்னை, இந்த உலக அதிகாரம் ஒரு நல்ல மனைவியா அதிகாரத்தை நான் எப்படி கீழ்படிவேனா, இயேசுவினுடைய சுபாவத்தை பார்க்க முடியும், இயேசுவினுடைய அதிகாரத்தை பார்க்க முடியும். ஒரு குடிமகனா என் தேசத்துக்கு எப்படி கீழ்படிவேனா, அந்த 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 ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகிற ராஜாவை பார்க்க முடியும் மட்டும்தான். ஒரு சபையினுடைய அதிகாரத்துக்கு நான் எப்ப கீழ்படிவேனா, சபையினுடைய அதிகாரமாகிய கிறிஸ்துவையும் வேதத்தையும் பார்க்கும்போது சபையினுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்படிவேன். இயேசு 3 விஷயத்தை அடிப்படையா சொல்றார். அதிகாரத்தை குறித்து புலம்பாத, முறுமுறுக்காத. சிலுவையை நோக்கி பார்க்கக்கூடியவன் தான் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து கொள்வான். சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் தான் பாடுகளையும் பரியாசங்களையும் சகித்து வாழ்கிறான். சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் தான் கடவுளுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். இயேசு தெரியுங்க, இயேசுடைய வெற்றியை தான். இயேசு ஒரு அதிகாரத்தை கீழ்ப்படிந்தார். பிதாவுடைய அதிகாரத்தை கீழ்ப்பட்ட குமாரன். யோசேப்பு மரியாதை கீழ்ப்பட்ட குமாரன். தான் சமுதாயத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு குமாரன். எல்லா அதிகாரங்கள் கீழ்ப்பட்டு சிலுவையின் மரணம் வர பிதாவுடைய அதிகாரத்தை கேட்கல, ரோம அதிகாரத்தை கேள்வி கேட்கல. அவர் தான் உயிரையும் ஜீவனையும் ரத்த சிந்தனையும் பரியாசங்களை அவமானங்களை சந்திச்சாலும் இந்த உலக அதிகாரத்துக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் அவசியம் காட்டுறார். நீ ஆளுகை செய்யறது இல்ல, நீ அடிச்சு குடும்பப்படுத்துதல, நீ ரத்த சிந்துகிறது, நீ இழக்கிறது தான் உண்மையான அதிகாரம். யாரு பெரியவன்? எவன் ஊழியக்கார் தாழ்மையா இருக்கான அவன் தான் பெரியவன்.
யார் முதன்மையானவன்? எவன் எல்லாத்தையும் எட்டு தனது சுய பெருமைகளையும் தனது சுய தாளந்துகளையும் தனக்கு இருக்கிற புகழையும் அதிகாரத்தை விட்டு வழிவிடுகிறான், அவன் தான் பெரியவன். யார் அதிகாரத்தை கீழ்ப்படிய முடியும்? எல்லா மகிமைகளையும் எல்லா ஞானத்தையும் இழந்து தனது மரணத்தின் மூலமா பாடுகள் மூலமா அந்த உலகத்துக்கு அதிகாரம் சொல்றான், அவன் தான் உண்மையான அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கீழ்ப்படியதான் கடவுள். அப்ப நம்ம யோசிக்கணும், கடவுள் ஏன் இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த குடும்பத்துல வச்சிருக்காரு? ஏன் இந்த சபையில வச்சிருக்காரு? ஏன் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க? ஏன் இந்த மக்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க? பார்க்கறதுல ஏன் வேலை? ஏன் சொல்றாரு, உன்னை நான் ஆள்றேன், உனக்கு வாழ்க்கை துணியை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு சிஎம் நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு எம்எல்ஏவை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு தகப்பனை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த அதிகாரங்கள் என் கையில் வந்துருக்கு. நீ நான் யாருன்னு அவனுக்கு காட்டு. உன்னுடைய தாழ்மையின் மூலமா, அன்பு மூலமா, பரியாசங்கள் மூலமா, பொறுமை மூலமா, உன்னுடைய இழப்புகள் மூலமா நான் யாருன்னு அவனுக்கு காட்டு. என்ன போல நீ மாறுறதுதான் இந்த அதிகாரம். என்னைய நேசிப்பதுதான் இந்த அதிகாரம். என்னுடைய சுபாவத்தை பிரதிபலிப்புதான் இந்த அதிகாரம். சிலுவையினுடைய மகத்துவம் என்னன்றதை இந்த உலக அதிகாரத்தை நீ காட்டு. என்ன போல வாழ். இதுதான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. அப்ப கவனமா இருக்கணும். உலக அநியாயம் தாங்க பண்ணணும். அடுத்த என் குடும்பத்தில் நடக்கிறது இல்லைங்க என் வேலை. தேசத்தை நியாயம் தீர்க்கிறது இல்லை என் வேலை. சக விசுவாசனுடைய பாவத்தை நியாயம் தீர்க்கிறது நான் அழைக்கப்படேன். என் வேலை நான் எப்படி இயேசுவை, தீமைக்கு நான் எப்படி நன்மை செய்யறது, அநீதிக்கு நான் எப்படி நீதியை காண்பிக்கிறது, அசுத்தத்துக்கு நான் எப்படி பரிசுத்தத்தை காட்டுறது, அதெல்லாம் இயேசு பார்க்க ஒன்ன பாரு. இப்படிப்பட்ட சிந்தையை தேவன் கொடுப்பார். அதுக்கு நம்ம சிலுவையை நாள்தோறும் பார்க்கணும். சிலுவையை பார்க்கும் பொழுதாங்க கீழ்ப்படிதல், பொறுமை, நிதானம், தாழ்மை, முறுமுறுப்பு, பரியாசங்கள் இருந்தாலும் முறுப்பட கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான நன்மைகளை கொடுத்து நம்ம ஆசீர்வதித்து பாதுகாப்பார்.